ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். उत्पत्ति 6वां अध्याय 13 और 4था अध्याय वचन के और आया हमारा ध्यान लगाएं. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. सारी प्राणियों का अंत मेरे सामने आया है. மாம்சமான யாவராலும் உலகமானது கொடுமையினால் நிறைந்தது. क्योंकि सारी प्राणियों के जरिए पृथ्वी उपद्रव से भर गई थी. ஆகையால் இந்த உலகத்தை நான் தண்ணீரினால் அழித்து போட போகிறேன். इसलिए संसार को मैं जल से नाश करने जा रहा हूं. நீ ஒரு குப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். इसलिए तो गोपेर की लकड़ी से एक जहाज बनाना चाहिए. நீ பேழை உண்டு பண்ணி நீ உன்னை சேர்ந்தவர்களும் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நோவாவோடு கர்த்தர் பேசினார். और तू एक जहाज बनाते हुए तू और तेरा घराना या तेरे साथ जो दिखाई देते हैं सब उस जहाज में प्रवेश करना चाहिए वो कि यहोवा ने नोह से कहा. பூமியில் அன்றைக்கு ஜீவித்த யாவருடைய முடிவும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. उन दिनों में संसार में जितने सारे लोग जीते थे उन सब का अंत परमेश्वर के सामने लाया गया. அவர்கள் அக்கிரமத்தில் பாவத்தில் பூரணமடைந்தார்கள். वे अधर्म में और पाप में पूर्ण होकर दिखाई दिए. மனிதனும் பாவத்தில் பூரணப்பட்டான், பூமியும் கொடுமையினால் நிறைந்தது பூர்ணமானது. मनुष्य पाप में सिद्ध होके दिखाई दिया, पृथ्वी उपद्रव में सिद्ध होके भर के दिखाई दिया. ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை தண்ணீரினால் மிருகங்கள் முதற்கொண்டு ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் நான் அழித்து போடுவேன். इसलिए परमेश्वर यहोवा कहता है कि मैं इस पृथ्वी को उसके साथ ही सारी प्राणियों को सारी प्रकार के पक्षियों और रेंगने वाली सारी जंतुओं को सबको मैं जल से नाश करूंगा. சொன்னபடியே நோவா கேட்டு அதன்படியே செய்தார். जैसे परमेश्वर ने कहा उसे सुनते नूह ने ऐसा ही किया. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாலோ கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மனிதன் அந்த காலகட்டத்தில் ஜீவித்து வந்தார். संसार में उन दिनों में रहने वाले सारे लोग अपनी चाल चलन को बिगड़ने पर भी एक मनुष्य था जो कि परमेश्वर की इच्छा के अनुसार चलता था. இந்த நோவா என்கிறதான இந்த பக்தனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, ஏனென்றால் பூமியில் இருக்கிற எல்லா மனிதரை விட நீ எனக்கு முன்பாக நீதிமானாக நான் உன்னை கண்டேன். और इस इंसान को देख के परमेश्वर कहता है मेरी दृष्टि में तुझे अनुग्रह मिली है क्योंकि तू इस संसार के लोगों में से अपने आप को अलग किया है. கண்களிலே உன்னை நான் நீதிமானாக காண்கிறேன். मेरी आंखों में मेरी दृष्टि में मैंने तुझे धर्मी होके देखा है. மனிதன் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு ஏற்றவனா இருக்க முடியும். मनुष्य अगर अपने आप को परमेश्वर के लिए सौंप दे तो किसी भी परिस्थिति में वो परमेश्वर के योग्य होकर दिखाई देगा. உலகத்தில் வாழ்ந்த அனைவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்த பொழுது उन दिनों में संसार में निवास करने वाले सारे लोग अपने चाल चलन को बिगड़ने के समय में நோவா என்கிறதான தேவ பக்தன் மாத்திரம் தன்னை தேவனோடு வைத்துக் கொண்டான். ये नूह जो परमेश्वर का भक्त था वो अपने आप को परमेश्वर के संग रखा. ஒரு மனிதன் அவன் ஒரு நீதிமானாக பரிசுத்தவனாக ஜீவிக்க விரும்பினால் எங்கு ஜீவிக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் அவன் ஜீவிக்கலாம். एक मनुष्य जब तक एक धर्मी एक पवित्र होकर जिएगा तभी वो कहीं पर भी कैसी परिस्थिति में भी जी सकता है. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்வான். परमेश्वर का प्रसन्नदायक जो है वो बाबुल में भी परमेश्वर की इच्छा करेगा. தேவனுக்கு இஷ்டமான ஜீவியம் என்பது தேவ சித்த செய்கிற ஜனத்தின் நடுவில் மாத்திரம் செய்யப்படுகிறது அல்ல. परमेश्वर के प्रसन्नदायक जीवन कहने से केवल परमेश्वर की इच्छा करने वाले लोगों के बीच में करना उतना ही नहीं. கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்கள் உலகம் முழுவதும் அசுத்தத்தால் நிறைந்திருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காக தங்களை வேறு பிரித்து ஜீவித்துக் கொள்ள முடியும். जो यहोवा के लिए जीते हैं संसार पूरा बुराई से भरे रहने पर भी अशुद्धता से भरे रहने पर भी वो अपने आप को परमेश्वर के लिए पवित्रता में जीवन व्यतीत करेंगे. ஒரு முன்னோடி அடையாளமாக தான் पूर्व காலத்தில் வாழ்ந்த நோவா जीवित காண்பித்திருக்கிறார். और उसका एक आदर्श के स्वरूप में ही पुराने जमाने में नूह जी के दिखाया है. அந்த நோவா வாழ்ந்ததான காலகட்டம் பூர்வ உலகத்தின் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தார். और नूह जिन दिनों में वास कर रहा था वो पहली पृथ्वी या पहली संसार में वास कर रहा था. இரண்டாவதாக இந்த உலகத்தை பற்றிய சில விஷயத்தை நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. सबसे पहले संसार के बारे में कुछ बातों को हम जानकारी पाना है. இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் கோடிக்கணக்கான வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. इस संसार उत्पन्न किया जाने के बाद कहीं कोटि साल बीत चुकी हैं. ஆனால் இந்த உலகம் சீர்திருத்தம் செய்யப்பட்ட நாட்கள் தான் அது கணக்கிடப்பட்டு வருகிறது. लेकिन इस संसार को जो बिगड़ी हुई अवस्था को सुधारा गया उसको गिनती में
गिनती किया जा सकता है। ಇದನ್ನ ಉಂಟಾಕು ಮುನ್ನ ದೇವನ್ ದೂತರುಗಳ ಉಂಟು பண்ணினார். मनुष्य की सृष्टि करने से पहले परमेश्वर ने स्वर्गदूतों को बनाया था। அவர்களை 4 கூட்டத்தாராக தேவன் பிரித்து உண்டு பண்ணினார். उनको 4 झुंड करते हुए अलग-अलग परमेश्वर ने रचा था। அவர்கள் பூரணம் உள்ளவர்கள், பூரண அழகுள்ளவர்கள், பூரண ஞானம் உள்ளவர்கள். वो सिद्ध थे, संपूर्ण सुंदर थे और पूर्ण ज्ञानी थे। தூதர்களை படைத்து அவர்களுக்கு 4 பிரிவாக ஊழியங்களை பிரித்து கொடுத்திருந்தார். स्वर्गदूतों को बना के उनको 4 प्रकार की सेवा देते विभाजन किया। அவர்களில் சிலர் மேன்மை அடைந்து இருதயத்திலே கர்வம் கொண்டு பெருமை கொண்டு அவர்கள் விழுந்து பிசாசுகளாய் மாற்றப்பட்டார்கள். उनमें कुछ तो अभिमानी होते हुए अपने आप में अहंकारी घमंडी होते हुए गिरते हुए शैतानों के बदल गए। இந்த ஆவிகளுக்கு பின்பு கிரியை செய்கிறதான ஆவிகள் எல்லாம் அந்த பிசாசுடைய கூட்டத்தை சேர்ந்த ஆவிகளாக இருக்கிறது. और उसके पीछे करने वाली सारी आत्माएं जो है वो शैतान के दूत है दिखाई देते हैं। அப்படி விழுகையினாலே பூமியானது சீர்கெட்டதாய் மாறி போனது, வெறுமையாய் மாறிவிட்டது. और उनकी गिरावट के कारण पृथ्वी जो बेडौल और सुनसान होके बदल गया। அந்த சம்பவம் தான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் கவனிக்கிறோம். और इसी विषय को हम उत्पत्ति 1 अध्याय में पढ़ते हैं। பூமியானது வெறுமையும் ஒழுங்கினமாய் மாறி இருந்தது. और पृथ्वी बेडौल और सुनसान पड़ी थी। அது தூதருடைய விழுகைக்கு பின்பு உண்டானதான சூழ்நிலைகள். ये दूतों की गिरावट के बाद दिखाई देने वाली परिस्थिति है। அந்த சூழ்நிலையை தான் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். और उसी परिस्थिति को परमेश्वर बदलते हुए सुधारा। இந்த சூழ்நிலை இருந்ததான வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சீர்படுத்துகிறார். बिगड़ी हुई दिखाई देने में इस पृथ्वी आकाश को प्रभु ने से सुधारा है। இதை சீர்படுத்தி இந்த வானத்தை தண்ணீரிலிருந்து பிரித்து தண்ணீரின் மேல் இந்த பூமியை கர்த்தர் அமைய பண்ணினார். और इस पृथ्वी को सुधारते हुए इस पृथ्वी को पानी से अलग, जल से अलग करते हुए जल के ऊपर परमेश्वर, पृथ्वी के ऊपर परमेश्वर ने जल को रखा। இத குறித்து 2 பேதுரு 3 அதிகாரத்தினுடைய 5, 6, 7 இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது और इसके बारे में दूसरा पत्रस 3 अध्याय का 5, 6 और 7 वचन पढ़ने से அங்கே 2 உலகத்தை குறித்து அவர் பேசுகிறார். वहां पर 2 प्रकार के संसार के बारे में वो बात करता है। 5, 6 வசனங்கள் பூர்வ உலகம், நோவாவின் காலத்தில் இருந்ததான உலகம். और 5 और 6वां वचन जो है पूर्व युग, जो कि नोह के समय में दिखाई देने वाला संसार है। பூர்வ உலகமானது தண்ணீரிலிருந்து பிரிந்து வானங்கள் நிலைநிறுத்தப்பட்டு இந்த பூமியானது தண்ணீரின் மேல் உறுதியாக்கப்பட்டது. और वो जो पूर्व संसार है, युग है, वो पृथ्वी के ऊपर से जल को अलग करते हुए आकाश और पृथ्वी अलग किया गया है। அந்த உலகமானது தண்ணீரினால் அழிந்தது என்று சொல்லுகிறார். और वो जो युग है जल के द्वारा डूब गया या नाश हो गया बोल के कहा गया है। அந்த உலகமானது தண்ணீரினால் அழிக்கப்பட்டு அதிலிருந்து யாவும் மாண்டு போய்விட்டது. और उस युग या संसार जो है जल के द्वारा नाश होते हुए वो पूरी से मिट गया। மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து मनुष्य सजा हुआ समय से लेके நோவாவின் காலத்தில் உண்டான அழிவு வரைக்கும் உள்ள காலம்தான் பூர்வ உலகம். नूह के समय में जो नाश हुआ संसार के ऊपर, उस समय का समय को पूर्व संसार बोल के कहा जाता है। உலகம் என்று அழைக்கப்படுவதற்கு अनेक நோக்கங்கள் உண்டு. और उससे पहले युग या पूर्व युग कहने का कहीं कारण है। ஏன் பூர்வ உலகம் என்று அழைக்கப்படுவது என்பதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். क्यों वो पहला युग बोल के कहा जाता है, उसका एक कारण मैं कहता हूँ। மனிதர்கள் முதல் சிருஷ்டிக்கப்பட்டு வாழ்ந்ததான ஒரு உலகம். मनुष्य सबसे पहले रचे जाते हुए जीने वाला एक समय वो है। மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது அந்த பூர்வ உலகத்தில் தான். मनुष्य सजा गया वही पूर्व युग में ही है। மனிதன் முதல் அந்த உலகத்தில் வாசம் பண்ணினபடினால் அது பூர்வ உலகம். सब पहली बार के लिए मनुष्य उसमें निवास करने के कारण वो पहला युग या पूर्व युग कहा जाता है। பூர்வ உலகமானது நோவாவின் காலத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. वो पूर्व युग जो है या पहली पृथ्वी जो है नोह के समय में पूरी से नाश की गई। நோவாவுடைய அழிவுக்கு பின்பு, नोह की समय के विनाश के बाद இப்போது இருக்கிற இந்த உலகம் பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத உலகம். अभी जो ये संसार दिखाई देता है बुरा या दुष्ट संसार है। இத குறித்து கலாத்தியருக்கு பவுல் எழுதுகிறார் 1 அதிகாரம் 4 வசனத்தில், இது பொல்லாத பிரபஞ்சம். और इसके बारे में गलतियों को पौलुस लिखता है 1 अध्याय का 4 वचन में, वर्तमान बुरी संसार। இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்ம விடுவிக்கும்படி இயேசு தம்மை தாமே பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். इस वर्तमान बुरी संसार से हमें अलग करने के लिए यीशु मसीह अपने आप को पिता के लिए सौंप दिया। அப்ப இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. अभी इस संसार के लिए भी एक अंत है। இந்த உலகம் கூட இது தண்ணீரினால் அழிய போவதில்லை, அக்கினிக்கு இரையாக போகிறது. और ये जो वर्तमान का संसार है वो जल के द्वारा नाश नहीं किया जाएगा, लेकिन आग के द्वारा पिघले जाएगी। 2 பேதுரு 3 அதிகாரத்துடைய 7 வசனத்தில் அதை நாம் தெளிவாக படிக்கிறோம். दूसरा पत्रस 3 अध्याय का 7वां वचन में इस बात को हम साफ रीति से पढ़ते हैं। இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. और वर्तमान जो ये
संसार है वो आग के लिए रखा गया है இந்த உலகம் அக்கினியினால் முற்றிலுமாக எரிய போகிறது. और ये जो संसार है वो आग के जरा पूरे भस्म हो जाएगा அதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. और उसके लिए एक निर्धारित समय ठहराया गया है. அப்போது இருக்கிற இந்த உலகம் அழிக்கப்பட்டு वर्तमान दिखाई देने वाला ये संसार नाश होते हुए இனி இந்த பூமியில இன்னொரு உலகம் உண்டாக போகிறது. इस पृथ्वी पर एक और संसार होने वाला है. தான் எபிரேயர் 2 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். और इसी के बारे में इब्रानी 2 अध्याय का 5वां वचन में हम पढ़ते हैं. இனி ஒரு உலகத்தை குறித்து பேசுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். आने वाले संसार जगत के बारे में हम चर्चा करते हैं बोल के पौलुस लिखता है. இனி வருகிற அந்த உலகம் 1000 வருட அரசாட்சி. आने वाला जगत जो है वो 1000 साल का राज्य है. இந்த உலகமானது இப்படி பல ரூபங்கள் கொண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது. ये जो संसार या जगत है इस प्रकार कहीं रूप करके वो बदलता है. இந்த 1000 வருஷ அரசாட்சியானது இந்த பூமியில் இருக்கும்போது ये 1000 साल का राज्य इस संसार में रहने के समय में குறிக்கப்பட்ட காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. उसके लिए कुछ समय या दिन ठहराए गए हैं. அந்த குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது அந்த குறிக்கப்பட்ட வேலைகள் முடியும் பொழுது இந்த உலகமானது மீண்டும் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது. और उसके लिए ठहराए वो दिन समाप्त होने के बाद वो काम समाप्त होने के बाद ये संसार दोबारा एक और नया हो जाएगा. ஈதேன் தோட்டத்தினுடைய அனுபவம் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமியில கொண்டு வரப்படும். ईदन वारी की वही अनुभव इस 1000 साल के राज्य में पृथ्वी में लाया जाए. அது ஒரு நிம்மதியான ஒரு சமாதானம் உள்ள ஒரு நீதியின் ராஜ்யமாக இருக்கும். वो चैन के साथ शांति भरा ये धर्म का राज्य हो के दिखाई देगा. அதில் ஆளுகை செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். और उसमें प्रभुत्व करने वाला प्रभु यीशु मसीह राजा होके रहेगा. அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். उसके बारे प्रेरित उसके संग में के राज्य करेंगे. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. परमेश्वर को महिमा हो. இப்படி எல்லாம் இந்த உலகத்துல பல மாற்றங்கள் இந்த பூமியில பல மாற்றங்கள் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. इस प्रकार इस संसार में पृथ्वी में कई प्रकार का बदलावट होता है. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்புதான் நித்திய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். 1000 साल के राज्य के बाद ही नित्य साम्राज्य स्थापित किया जाएगा. இந்த சாம்ராஜ்யம் இந்த பூமியில நடத்தப்படுகிறது அல்ல, அது நித்தியத்திலே அது உன்னதத்திலே நடத்தப்படுகிற ஒரு ராஜ்யம். नित्य साम्राज्य संसार में पृथ्वी पर होने वाली बात नहीं है बल्कि वह स्वर्ग में होने वाली बात है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. परमेश्वर को महिमा हो. இந்த பூர்வ உலகம் என்ன என்கிறத நாம் முதலாவது ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். पूर्व संसार क्या है एक हद तक हमें जानना है. இந்த பூர்வ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்ததான இந்த நோவாவோடு தான் கர்த்தர் பேசுகிறார். उस पूर्व संसार में वास करने वाले नूह के साथ ही परमेश्वर बात कर रहा था. அந்த பூர்வ உலகத்துல வாழ்ந்த மனிதருடைய வாழ்க்கை தான் அந்த முதலாவது கட்டத்துல போடப்பட்டிருக்கிறது. और पहले चित्र में जो आप देख रहे हो वो पूर्व युग में वास करने वाला या पूर्व संसार में वास करने वाला विषय है. இவைகள் எல்லாம் உண்மை இல்ல, ஓரளவுக்கு நாம் அறிவதற்காக இது வரையப்பட்டிருக்கிறது. ये चित्र सच में वास्तव नहीं है लेकिन एक हद तक हमें समझने के लिए इससे चित्रांकन किया गया है. ஈஸியாக எளிதாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். और आसानी से हमें समझने के लिए एक चिन्ह के समान यह है. உலகத்துல மனிதர்கள் இப்படிதான் சண்டை போடுவதும் பலவிதமான கலாட்டம் செய்வதும் பொல்லாத காரியத்தில் ஈடுபடுவதுமாக காணப்பட்டார்கள். इस पहले संसार में हम देखते हैं कि लोग इस प्रकार झगड़ा करना, कई प्रकार की बुराई करना, गड़बड़ी करना, इस प्रकार वो दिखाई देते थे. கொடுமை நிறைந்த ஒரு உலகமாக, கொலை கொள்ளை அதிகரித்த ஒரு உலகமாக இருந்திருக்கிறது. क्रूर से भरा हुआ एक संसार होते हुए हत्या से भरीपूर्ण एक संसार हो के दिखाई दिया. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் நோவாவோடு பேசுகிறார். इस प्रकार की परिस्थिति में ही नूह से यहोवा ने बात की. பேசப்பட்ட வசனத்தை தான் நாம் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் படித்தோம். और उसके साथ बातें करने वाले वही बातों को ही हम सभा की शुरुआत में जो वचन पढ़े वो है. பூமியில் ஜீவிக்கிற எல்லாருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. इस संसार में वास करने वाले सारे लोगों का अंत मेरे सामने आ गया है. அது எப்படி வந்தது, எப்படி ஜீவித்தார்கள் என்பதை இப்போது வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். उन लोगों का अंत का प्रश्न कैसे आया, वो कैसे जीते थे, उसका कारण क्या है, पवित्र शास्त्र के आधार पर कुछ वचनों को लेकर हम ध्यान करेंगे. மனிதனா மாத்திரமல்ல, பூமியின் கீழ் இருக்கிற நாசில சுவாசமுள்ள யாவையும் அதனோடு பூமியும் கர்த்தர் அழித்தார். केवल मनुष्यों के नहीं बल्कि पृथ्वी पर जीने वाले सारे प्रकार के जितने प्राणियों के अंदर नाक में श्वास था सब प्राणियों को सबको प्रभु ने नाश कर दिया. இந்த பூமியா இருந்தாலும் இதில் இருந்த ஈர்க்கின் சீதோஷணங்கள் அழிக்கப்பட்டது. ये पृथ्वी के मानस रहने पर भी उसमें रहने वाले सारी शीतोष्ण परिस्थिति बदल गई. பூர்வ உலகத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தவர்கள். पहले जमाने में जो जीते थे वो सालों तक जीते थे. எல்லாரும் 800 வருஷம் 700 வருஷம் 900 வருஷம் வாழ்ந்தவர்கள். 700 600
800 900 ऐसे साल तक वो जिए। ஆனால் இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்கு தேவன் கொடுத்த ஆயுசு நாட்கள் 120 நாட்கள், 120 வருஷம். लेकिन वर्तमान संसार में परमेश्वर मनुष्य की आयु जो दिया है वो 120 साल है। 120 வருஷம் அவருடைய ஆயுசு நாளாக கர்த்தர் குறித்து விட்டார். और 120 मनुष्य का आयु होगा वो कि परमेश्वर ने ऐसे नियुक्त किया है। அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக படிக்கிறோம் 1-2 வசனங்களில். और उसके बारे में उत्पत्ति 6वां अध्याय का पहले 2 वचन में हम पढ़ते हैं। இந்த உலகத்துடைய சில நல்ல இயற்கை சீதோஷணங்கள் அழிக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. और इस संसार में दिखाई देने वाले सारी मौसमी या वातावरण सब कुछ पूरी से नाश किया गया, बदल दिया गया। அவைகளால் மனிதனுக்கு ஆயுசு நாள் குறைந்தது. और इसी के कारण मनुष्य की आयु भी घट गई। இந்த தேவன் இவ்வளவு வேதனையோடு தான் உண்டாக்கின மனிதனை ஏன் அழிக்க அவர் முடிவெடுத்தார்? ये परमेश्वर जिसने मनुष्य को रचा क्यों इतना वेदना के साथ मनुष्य को नाश करने वाले के एक निष्कर्ष में पहुंचा? முக்கிய பிரச்சனை 2 கூட்டத்தார் அன்றைக்கு இருந்தார்கள் உலகத்தில். और उसका मुख्य कारण है उस समय में 2 झुंड के लोग संसार में थे। ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். आदम परमेश्वर के द्वारा रचा गया था। ஆதாம் பாவம் செய்த பின்பு தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். आदम पाप करने के पश्चात बारिश से निकाल दिया गया। தோட்டத்திலிருந்து வெளியேறின பின்பு முதலாவது ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு காயின் என்று பெயர் வைக்கிறார்கள். और वो बगीचे से बाहर निकाले जाने के बाद पहले एक पुत्र को उत्पन्न किया और उसका नाम कैन बोल के रखा। அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? और इसके बारे में उत्पत्ति 4वां अध्याय में हम पढ़ते हैं। அதன் பின்பு ஆபேல்ங்கறதான அவருடைய சகோதரன் பிறக்கிறான். और उसके बाद उसका भाई हाबिल जन्म हुआ। இருவரும் வளர்ந்து வளர்கிற காலத்தில் ये दोनों बढ़ते हुए दिखाई देने के समय में இருவரும் தங்களுக்கு ஏற்ற தொழிலை தெரிந்து கொண்டார்கள். और वे दोनों अपनी मन के मुताबिक अपने अपने धंधा को चुन लिए। कायीन அவன் ஒரு விவசாயி தொழிலை தெரிந்து கொண்டான். और कैन जो है वो खेती या किसानी को चुन लिया है। அவன் பயிரிடுகிறவனாக மரம் செடி கொடிகளை வளர்க்கிறவனாய் மாறிவிட்டான். वो खेत करने किसानी करना और पेड़ों को पौधों को बढ़ाने वाला होके दिखाई दिया। ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான். हाबिल जो है भेड़ बकरियों को चराने का काम को चुन लिया। இருவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். और वे दोनों यहोवा के सामने भेंट लाए। ஆதியாகமம் 3-4 வசனங்களிலே நாம் புரிந்து கொள்கிறோம். और उसके 4वां अध्याय का 3-4 वचनों में इसको हम समझते हैं। இந்த காயீனையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. कैन और उसकी भेंट को परमेश्वर ने ग्रहण नहीं किया। அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். लेकिन हाबिल और उसकी भेंट को यहोवा ने ग्रहण किया। 4 வசனத்தில் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார் என்றும் 5 வசனத்தில் காயீனையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோம். 4वां अध्याय का 4वां वचन में हाबिल और उसकी भेंट को परमेश्वर ने ग्रहण किया करते हुए और 5वें वचन में कैन और उसकी भेंट को परमेश्वर ने ग्रहण नहीं किया बोल के हम पढ़ते हैं। இவர்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் 2 கூட்டமாய் பிரிக்கப்பட்டார்கள். एक ही माता पिता से उत्पन्न होने पर भी 2 दल होकर विभाजित हुए। காயீன் மனுஷகுமாரனாய் அவன் இருந்தான். कैन मनुष्य का पुत्र होके रहा। ஆபேல் தேவகுமாரனாக கருதப்பட்டான். हाबिल परमेश्वर का पुत्र होके वहां पर दिखा देता है। இவர்கள் இருவருமே தேவன் படைத்திருந்தாலும் ये दोनों को भी परमेश्वर ही बनाने पर भी கிரியைகளின் மூலமாக அவளை பிரித்தெடுக்கிறார். उनकी क्रियाओं के अनुसार उन्हें विभाजन किया गया। யார் என்பதை உன் கிரியை காட்டிக் கொடுக்கும். तू कौन है तेरी क्रियाएं इसे प्रकट करेगी। இருதயம் எப்படிப்பட்டது என்பதை உன் கிரியைகளே உனக்கு காட்டிக் கொடுக்கும். तेरा हृदय कैसा है तेरे काम है उसे प्रकट करेगा। குமாரனா மனுஷகுமாரனா என்பதை உன் கிரியைகள் வெளிப்படையாக வெளிப்படுத்தி கொடுக்கும். तू परमेश्वर का पुत्र है या मनुष्य का पुत्र है तेरी क्रिया प्रकट रूप से प्रकाश करेगी। இந்த ஆபேல் தேவகுமாரருடைய வம்சத்துக்கு தலைவனாக இருக்கிறான். हाबिल जो है परमेश्वर के पुत्र लोगों का वंश के लिए மனுஷகுமாரருடைய கோத்திரத்துக்கு தலைவனாக இருக்கிறான். मनुष्य पुत्र के गोत्र के मुखिया होके दिखाई देता है। ஆபேல் தேவபுத்தருடைய கோத்திரத்துக்கு தலைவனாக இருக்கிறான். हाबिल जो है परमेश्वर के वंश के लिए एक मुख्य होके दिखाई देता है। அவர்கள் எப்படியோ அவருடைய பின் சந்ததியார் அப்படியே இருக்கிறது. जैसे वो है उसके बाद जो पीढ़ी है ऐसे ही रहा. இந்த வசனத்தின் அடிப்படையில் மனுஷகுமாரர் என்றால் எப்படி? और इस वचन के आधार पर हम देखते हैं कि मनुष्य पुत्र कहने से ऐसे हैं. மனுஷபுத்திரர் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள். मनुष्य के पुत्र कहने से परमेश्वर के द्वारा ग्रहण ना किए जाने वाले या परमेश्वर के प्रसन्न ना होने वाले. ஆசீர்வாதங்களுக்கு அந்நியரா இருக்கிறவர்கள் மனுஷகுமாரர்கள். परमेश्वर के आशीषों के लिए जो पराये होके दिखाई देते हैं वो मनुष्य के पुत्र हैं. தேவனோடு ஐக்கியப்படாதவர்கள் மனுஷகுமாரர்கள். परमेश्वर के साथ जो एकता नहीं रखते वो मनुष्य के पुत्र हैं. ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர்கள் மனுஷகுமாரர்கள். जो परमेश्वर के आशीष से दूर होके दिखाई देते हैं वही मनुष्य के पुत्र हैं. தேவகுமாரர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். परमेश्वर के पुत्र कहने से परमेश्वर के द्वारा ग्रहण किए हुए लोग हैं. அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள்.
वे परमेश्वर के द्वारा ग्रहण किए गए हैं। அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், वे परमेश्वर के संग रहने वाले हैं। அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள், वे परमेश्वर के संग चलने वाले हैं। அவர்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள். वो परमेश्वर के साथ एकता रखने वाले हैं। ரெண்டு பிரிவாக மனிதர்களை தேவன் பிரித்தெடுத்தார். इस प्रकार के दो भाग में मनुष्य को परमेश्वर ने विभक्त किया था। நாட்கள் கடந்த பின்பு कुछ दिन बीतने पर किछि दिन गला परे இந்த காயின் எலும்பி ஆபேலை பகைத்து அவனை கொலை செய்கிறார். एक कैन उठते हुए हाबिल के ऊपर उसके ऊपर उससे बैर रखते हुए उसको हत्या कर दिया। அவன் கொலை செய்யப்பட்டான். காயின தேவன் அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் வெளியே அனுப்பிவிட்டார். और हाबिल घात किया गया और कैन को परमेश्वर ने उस देश से निकाल दिया। அதன் பின்பு ஆதாமுக்கு 130 வயதாகும் போது அவன் மறுபடியும் ஒரு குமாரனை பெற்றெடுத்து அவனுக்கு சேத் என்று பெயரிடுகிறார்கள். उसके बाद हम देखते हैं कि आदम का जब 130 साल हुआ उस समय में उसने एक और पुत्र को उत्पन्न किया और उसका नाम सेत रखा। அந்த சத்தியத்தை ஆதியாகமம் 4 அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். और इस सच्चाई को उत्पत्ति 4 अध्याय का 25वां वचन में हम पढ़ते हैं। பிள்ளை பிறந்தால் பிள்ளை என்று தான் சொல்லுவார்கள். साधारण तौर से एक बच्चा जन्म होने से बच्चे बोल के कहते हैं। இந்த இடத்துல அங்கே சேத்து பிறந்த பொழுது ஒரு புத்திரனை தேவன் தந்தார் என்று அவள் சொல்லுகிறாள். लेकिन यहाँ पर शेत जन्म होने के बाद परमेश्वर वहाँ पर कहा गया कि परमेश्वर ने एक पुत्र उत्पन्न किया है। பிள்ளை தான் பிறந்ததுன்னு சொல்லுவார்கள். ஆனா அந்த பிள்ளை ஒரு பிள்ளையாக குழந்தை பிள்ளையாக மாறி அந்த பிள்ளை வளர்ந்து வர்ற காலத்தில் தான் ஒரு புத்திரன். और साधारण तौर से कोई बच्चा जन्म होने से बच्चा जन्म हुआ कहते हैं। वो बच्चा बढ़ के बालक होते हुए बढ़ने के बाद ही उसको पुत्र बोल के कहा जाता है। அவன் ஒரு வாலிபத்துக்கு வந்த பின்புதான் அவர் ஒரு புத்திரனாக இருக்கிறான். साधारण तौर से हम देखते हैं कि वो एक जवानी की उम्र पाने के बाद उसको पुत्र बोल कहा जाता है। இந்த சேத்து வந்து பிறக்கிற காலத்திலேயே அவன் பிறந்த உடனே அவனுடைய தாய் சொல்லுகிறார் ஒரு புத்திரனை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். और लेकिन यहाँ पर हम देखते हैं शेत जन्म होते ही तुरंत उसकी माँ कहता है कि यहोवा ने मुझे एक पुत्र दिया। அதில் ஒரு விசேஷம் மறைந்திருக்கிறது. और उसमें एक खासियत छुपा है। एटा गोटे विशेषता अछि। இந்த சேத்துக்கு பிள்ளை பிறந்த உடனே ஒரு பிள்ளை அவன் பெற்றெடுக்கிறான். शेत एक जन्म होने के बाद वो एक संतान को उत्पन्न किया। சேத்து பூமியில பிறந்த உடனே மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். 26வது வசனத்தில் 26वां वचन में हम देखते हैं कि शेत जन्म होने के बाद यहोवा को पृथ्वी पर लोग उपासना करने लगे। அதுதான் இந்த புத்திரனுக்குள் மறைந்திருந்த ஒரு விசேஷிக்கப்பட்டதான ஒரு வல்லமை. और वो ही इस पुत्र के अंदर रखा छुपा हुआ एक विशेष सामर्थ्य है। புத்திர தன்மைங்கிறது எப்போது தேவனோடு இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ये पुत्र जो उसका तत्व है सर्वदा वो परमेश्वर की ओर खींचा जाता है। இந்த புத்திரத்தின் வல்லமை பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு வல்லமை. ये पुत्रत्व का सामर्थ्य है पवित्र आत्मा के जरिए हमें मिलने वाली सामर्थ्य है। இதுதான் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக சகல சிருஷ்டி அவளோடு காத்திருந்து தவிக்கிறது. इसीलिए परमेश्वर के पुत्र लोग प्रकट होने के लिए सारी सृष्टि बहुत ही कहराती है बोल के लिखा गया है। சந்ததியோடு தேவ ஆவியானவர் மறைமுகமாக இவங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். इस संतति के साथ परमेश्वर का आत्मा रहस्य से उन्हें अगुवाई करता रहा। வெளிப்படையாக்கப்படவில்லை, அவர்களை தேவன் தமது ஆவியினாலும் மறைமுகமாக அவர் ஆராதிக்கும்படியாக செய்ய வைக்கிறார். और प्रकट रूप से वहाँ पर कुछ नहीं लिखा गया, लेकिन वहाँ पर हम देखते हैं कि परमेश्वर आत्मा के जरिए गुप्त रूप से उन्हें उसकी आराधना करना वहाँ पर शुरू किए हैं। இவர்கள் தேவகுமாரர் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இவர்கள் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தை பெற்றவர்கள், அதனோடு கூட இவர்கள் தாங்கள் தேவனுடைய புத்திரர் என்று உரிமை பாராட்டக்கூடியவர்கள். ये परमेश्वर का पुत्र कहलाने का अर्थ यह है कि ये परमेश्वर की आराधना करने वाले हैं, परमेश्वर की सामत को पाए हैं, उसके साथ ही साथ परमेश्वर का पुत्रत्व है। தேவ ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் மேல் முழு உரிமை உண்டு. जो परमेश्वर की आराधना करते हैं उनको पूरी परमेश्वर के ऊपर हक रहता है। ஒரு மனிதன் தேவன் ஆராதித்தால் தேவன் மேல் அவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. अगर एक इंसान परमेश्वर की आराधना करता है उसका हक परमेश्वर के ऊपर है। தேவன் ஆராதித்தது நிமித்தமாக நாங்கள் தேவ குமாரர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். और ये परमेश्वर की आराधना करने के कारण वो ये कहते हैं कि हम परमेश्वर के पुत्र हैं। யோவான் 10 அதிகாரம் 35 36 வசனங்களில் இயேசு சொல்லும் பொழுது யோहन्ना 10 का 35 और 36 वचन यीशु कहने के समय में இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். और जो परमेश्वर की व्यवस्था के इस वचन को पाए हैं वो परमेश्वर के पुत्र है बोल के कहा जाता है। இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் எண்ணப்படுகிறார்கள். जो परमेश्वर के वचन को प्राप्त करते हैं वो ईश्वर कहलाते हैं। இந்த உலகத்துல தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தெய்வத்தை நேசித்து தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ வசனத்தை பெற்று வேதத்தை கையில் எடுத்தவர்கள் தான் தேவர்கள். जो इस संसार में ईश्वर कहलाए जाते हैं वे हैं जो परमेश्वर के वचन को प्राप्त करते हैं, परमेश्वर से प्रेम करते हैं, परमेश्वर के पवित्र शास्त्र को अपने हाथों में लेते हैं, वे इस संसार में ईश्वर कहलाएंगे। இப்படி தேவனை அறிந்து கொண்டு தேவனை தெரிந்து கொண்டு தேவன் ஆராதித்து
தாங்கள் தேவகுமார் என்று சொல்லுகிற இவர்கள் இந்த மனுஷகுமாரோடு போய் கூட ஆரம்பித்தார்கள். இதுதான் தேவனுக்கு கோபமாக ஆரம்பிக்கிறது. और इस प्रकार परमेश्वर को जान के, परमेश्वर को प्राप्त करके, परमेश्वर की उपासना करने वाले, परमेश्वर के पुत्र कहलाए जाने वाले ये लोग मनुष्य के पुत्रों के साथ संगति रखे, यही विषय परमेश्वर को क्रोध दिलाया. தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளோடு கூடும்படியாக ஆரம்பித்தார்கள். தேவன் இவர்கள் மேல் கோபமுள்ளவராய் மாறினார். और परमेश्वर के ये पुत्र लोग मनुष्य के पुत्रों के साथ जब दिखाई दिए, तब परमेश्वर का क्रोध दिखाई दिया. நீ சாந்தமாக இருந்தால் தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். अगर आप शांत रहेंगे तो परमेश्वर की दया आपको मिलेगी. நீ எரிச்சலுள்ளவனாய் மாறினால் தேவன் உன்மேல் எரிச்சலுள்ளவராய் மாறுகிறார். अगर तू ईर्ष्या करने वालों के बदलेगा तो परमेश्वर तेरे ऊपर छलछलाहट प्रकट करेगा. இந்த தேவகுமாரர்கள், தேவன் ஆராதிக்கிற தேவகுமாரர்கள் தேவன் விரும்பாததை செய்து தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினார்கள். ये परमेश्वर के पुत्र लोग, परमेश्वर की उपासना करने वाले ये लोग परमेश्वर ना चाहने वाले विषय को पीछे जाने लगे. இப்படி இதனுடைய விஷயம் எப்படிங்கறத நான் ஒரு உதாரணத்தில் நான் விளக்குகிறேன். और ये विषय कैसा है बल्कि उसके लिए मैं एक उदाहरण कहता हूँ. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். और सोच लीजिए कि एक पिता के लिए 2 बच्चे हैं. வளர்ந்து வர்ற காலத்திலேயே பயங்கர குடிகாரனாய் மாறி விடுகிறார். और एक बच्चा जो है बढ़ते हुए दिखाई देने के समय वो पियक्कड़ होके बदलता है. ஆரம்பத்திலிருந்தே ஒரு குடிகாரனா இருந்ததனால वो शुरुआत से पियक्कड़ होके नहीं दिखाई दिया, அப்பன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்கிறது இல்ல. इसलिए पिता उसका एक बड़ा विषय करके नहीं लिया. நிலவரம் இவ்வளவுதான் என்று தகப்பன் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். और इसकी अवस्था ऐसा ही कहते हुए पिता सोच लिया. மறுபக்கத்துல தகப்பன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகன் அவன் சுத்தவானாக குடிக்காதனாய் இருக்கிறான். और दूसरा एक बेटा जो कि परमेश्वर पिता प्रसन्न होने के मुताबिक बिना पिए अच्छे से जीवन व्यतीत करने वाला. இவனுடைய கிரியில தகப்பன் சந்தோஷமா இருக்கிறார். इसकी क्रियाओं में पिता प्रसन्न था. ஒரு குடிகாரன் இருந்தாலும் அவன் அவ்வளவுதான் என்று தகப்பன் முடிவு பண்ணிவிட்டார். और वो एक पहला बेटा जो पियक्कड़ है वो इतना, उसका वह हालत इतना ही है बल्कि पिता ने एक निर्णय ले लिया. சுத்தவான் தன்னோடு கூட இருக்கிறதான இந்த மகன் தகப்பன் தகப்பன் அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் ஒரு நாள் அவன் குடித்து விட்டு வருகிறான். और पिता जिस बेटे को अच्छा बोल के सोचता था वो पिता के संग दिखाई देता था. एक दिन पिता अचंबा होने की माने एक काम उसने किया. இதை காண்கிற தகப்பனுக்கு அதிர்ச்சி உண்டாகிறது. और उसे देखते हुए पिता चौंक गया. நான் நம்பி இருந்தவனும் கெட்டு போய் விட்டான். मैं जिसके ऊपर भरोसा रखा वो भी बिगड़ गया. எனக்கு இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கையும் கிடையாது. और इस संसार में मेरे लिए कोई भरोसा नहीं. அதனால அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு அவன் கொண்டு வருகிறான். इसलिए दोनों बच्चों के लिए एक अंत करने के लिए उसने निर्णय लिया. போல சம்பவித்ததான சம்பவம் தான் அன்றைக்கு நடந்த சம்பவம். और इस घटना के मुताबिक हुई हुई बात उन दिनों में हुई थी. தேவகுமாரர்கள் கிரமமாக தேவனோடு இருக்க வரைக்கும் தேவன் அவர் கோபம் கொள்ளவில்லை. परमेश्वर के पुत्र लोग नित्य जब तक परमेश्वर के संग रहे तब तक वो क्रोधित नहीं हुआ. ஒவ்வொரு ஊர்ல ஒருத்தர கர்த்தர் வச்சிருக்கிறார். हर एक गांव में परमेश्वर हमें रखा है. और குடிகாரர்கள் தான். और वे सब पियक्कड़ थे, பாவிகள் தான். बहुत सारे पापी हैं. தேசத்தின் மேல் கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறார். लेकिन उस देश के ऊपर परमेश्वर प्रसन्न है. நான் ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல தேவகுமாரர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम एक एक जगह में हम परमेश्वर के पुत्र बोल के हम जी रहे हैं. அந்த ஊர்ல 100 பேர் ஒருவேளை இருக்கலாம். 100 பேர் குற்றவாளிகள். ஆண்டவர் அதை ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்ல. उस गांव में हम जीने वाले गांव में 100 लोग हैं. 100 लोग में से कई लोग एक अपराधी होके जीते हैं. परमेश्वर से एक बड़ा विषय नहीं सोचता. உண்மையா இருக்கிற நீ மாறிவிட்டால் தேவன் அங்கே கோபம் கொள்ளுவார். लेकिन तू जो सच्चा और खरा है, अगर तू बदल जाएगा तो परमेश्वर क्रोधित होगा. உன் வழியில மாற்றிக் கொண்டால் தேவன் உன்மேல் கோபமுள்ளவராய் மாறுவார். अगर तू अपनी मार्गों को भटका देगा तो परमेश्वर तेरे ऊपर क्रोधी होकर दिखाई देगा. நீதிமான் ஒருவரு இல்லைங்கிறதான ஒரு வேதனை தேவனுக்கு உண்டாகும். धर्मी कोई भी नहीं है कहते हुए परमेश्वर के अंदर एक वेदना उत्पन्न होगी. தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறது. इसलिए पवित्र शास्त्र कहता है कोई भी धर्मी नहीं है. நீதிமான் ஒருவனும் இல்லாமல் போனபடியால் தான் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. कोई भी धर्मी नहीं है, इसलिए ही परमेश्वर का क्रोध प्रकट हुआ है. சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, सच्चाई को सुनने वाले प्यारे भाई और बहन, வீட்டில் ஒரு நீதிமானா நீ நிக்க வேண்டும். तेरे घर में तू एक धर्मी होके खड़े रहना है. தேசத்துக்கு ஒரு நீதிமானா நீ நிக்க வேண்டும். देश के लिए तू एक धर्मी होके खड़े रहना है. முகத்தை பார்த்து தேவன் தேசத்தை அழிக்காமல் இருக்க तब வேண்டும். परमेश्वर तेरे मुख को, तेरे चेहरे को देखकर देश को नाश किए बिना रहेगा. ஒருவன் இல்லை என்றுதான் தேவன் கோபம் கொண்டார். कोई भी नहीं है, इसीलिए परमेश्वर क्रोधित हुआ. தேவகுமாரரும் மனுஷகுமாரரும் அவர்கள் ஒன்றாக ஆரம்பித்தார்கள். यहाँ पर आप देखते हैं कि मनुष्य पुत्र लोग और परमेश्वर के पुत्र लोग एक होके दिखाई दे रहे हैं. நிமித்தமாக தான் தேவன் அவளை அழிக்க முடியாக முடிவெடுத்தார். इसीलिए परमेश्वर ने ये निर्णय लिया कि उन्हें वो नाश
कर दे। இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த மனிதருடைய நிலவரம் எப்படி என்கிறதை இப்போது நாம் கவனிக்கிறோம். और इस प्रकार रहने के दिनों में मनुष्य की अवस्था कैसी थी बोल के अभी हम ध्यान करेंगे। பூர்வ உலகத்தில் இருந்த கூட்டத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். पूर्व युग में रहने वाले उस लोगों को हम दो भाग में विभाजन करेंगे। கோபத்தை உண்டாக்கின கூட்டத்தார், एक दल जो कि परमेश्वर को क्रोध उत्पन्न करने वाले दल, அதாவது தேவனுக்கு ஆறுதல் உண்டாக்கின நோவாவும் அவருடைய குடும்பமும். और दूसरा दल जो कि परमेश्वर को तसल्ली दिलाया वो नूह और उसकी परिवार। இப்படி இந்த சம்பவத்தை பல்வேறு விதங்களை நாம் பிரித்து கவனிக்கிறோம். इस प्रकार इस घटना को कई रीति से हम बांट के देखेंगे। ஒன்றாக பிரித்து போது நாம் கவனிக்க போகிறோம். साधा आमतौर से इसे तीन भाग में बांट के हम देखेंगे। ஜனங்களுக்குள் இருந்ததான தேவன் அருவருக்கிறதான கிரியைகள், लोगों के अंदर दिखाई देने वाली परमेश्वर नफरत करने वाली क्रियाएं, நோவாவுக்குள் இருந்த தேவன் சந்தோஷப்படக்கூடிய கிரியைகள், और लोग नूह के अंदर दिखाई देने वाले परमेश्वर प्रसन्न होने वाली क्रिया। மூன்றாவது இந்த பூமியுடைய நிலவரம், பூமி அன்றைக்கு இருந்ததான நிலவரம். और तीसरा विषय उस समय में इस पृथ्वी कैसा था, उसका अवस्था कैसी थी। இன்றைக்கு இருந்ததான பூமியில் உள்ள மனிதருடைய நிலவரத்தை காணும்போது ஐந்து படிகளில் நாம் கவனிக்கிறோம். उस समय में पृथ्वी में वास करने वाले मनुष्य की अवस्था 5 पहलू में हम देखेंगे। நோவாவுக்குள் காணப்பட்ட 4 விஷயத்தை கவனிக்கிறோம். नूह के अंदर दिखाई देने वाली 4 बातों को हम देखेंगे। பூமியில் இருந்ததான கேடான 2 விஷயத்தை கவனிக்கிறோம். और पृथ्वी पर दिखाई देने वाली 2 बुरी बातों को हम देखेंगे। அந்த நிமித்தமாக தான் தேவன் உலகத்தை அழிக்கும்படியாக முடிவு பண்ணால் நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி தேவன் திட்டமிட்டார். और इसी कारण ही परमेश्वर पृथ्वी को नाश करने के लिए निर्कस गया और नोह उसके परिवार को बचाने के लिए निर्णय लिया। தேவகுமாரர்கள் எப்படி தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள்? सबसे पहला विषय परमेश्वर के पुत्र लोग कैसे परमेश्वर को क्रोध दिलाए। சதியாகமம் 6 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, उत्पत्ति 6 अध्याय का 4 वचन पढ़ने से, 2-3 வசனங்களை முதலாவது படிக்கும்போது, पहले दूसरा और तीसरा वचन पढ़ने से, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் கோபத்தை உண்டு பண்ணினது. और कि उनकी जो चुनाव है वो परमेश्वर को क्रोध दिलाया। எதை தெரிந்து கொண்டார்கள்? वो किसे चुने? ସେମାନେ କାହାକୁ ବାଛିଲେ? அழகையும் சௌந்தரியத்தையும் தெரிந்து கொண்டார்கள். सुंदर और सौंदर्य को उन्होंने चाहा। ஆண்டவரை விட்டு விட்டார்கள், அழகை தெரிந்து கொண்டு அழகுக்கு பின்பாகி ஓட ஆரம்பித்து ये விட்டார்கள். परमेश्वर को छोड़ त्याग दिए, सुंदरता को ढूंढते हुए सुंदरता के पीछे हो लिए। தேவன் ஆராதிக்க கூடாத மனுஷ குமாரத்திகள் அழகாக இருக்கிறதை இவருடைய கண்கள் கண்டது. परमेश्वर को उपासना ना करने वाले मनुष्य की पुत्रियां सुंदर हैं, इनकी आंखों ने देखा। கண்டார் என்று தான் எழுதி இருக்குது, அவங்க அழகா இருந்தாங்களோ இல்லையோ நமக்கு அது தெரியாது. पर मनुष्य की पुत्रियों को देखा बोल के लिखा है, लेकिन वो सुंदर थी कि नहीं वो बात हमें पता नहीं। அவங்க அழகா இருந்தாங்களோ இல்லையோ அது உறுதி இல்ல. இவர்கள் கண்களில் அழகாக காணப்படுது. वो सुंदर थी कि नहीं वो बात तो दृढ़ से नहीं लिखा गया, लेकिन इनकी आंखों में वो सुंदर लगी। நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசுடைய பிள்ளையா இருந்தா, अच्छा एक आत्मिक विश्वासी का बच्चा होने से கண்ணுக்கு எது அழகான பிள்ளையா தெரியும்? எந்த பெண் அழகாக இருக்கும்? उसकी आंखों के लिए कौन सी लड़की सुंदर होकर दिखाई देगी? வெண்வஸ்திரம் உடுத்தி, जो अच्छा श्वेत वस्त्र पहनते हुए, ஆபரணங்களை அணியாமல், गहनों को ना पहनते हुए, பூ பொட்டு வைத்துக் கொள்ளாமல், फूल या बिंदु ना लगाते हुए, தெய்வீகமாக இருக்கிற பிள்ளை தான் அவருடைய கண்ணுக்கு அழகாக தெரியும். एक दैविक तौर से दिखाई देने वाली लड़की ही उसको सुंदर लगेगी। விழுந்து போன ஒரு ஆவி உள்ள மனிதனுக்கு எப்படி அது அழகு தெரியும்? लेकिन एक गिरा हुआ इंसान का कौन सी लड़की सुंदर लगेगी? ஆபரணங்கள் அணிந்து, जो गहने पहने हुए, இரண்டு வஸ்திரத்தை உடுத்தி, बहुमूल्य वस्त्र को पहने हुए, அழகப்படுத்துகிறவள் தான் அவனுக்கு அழகாக காணப்படும். जो अपने आप को सजाई हुई दिखाई देती है वो ही उसकी आंखों में सुंदर लगती है। நடந்திருக்கிறது. और यही विषय उन दिनों में भी हुआ। ଆଉ ଏହି ବିଷୟ ସେହି ଦିନରେ ହେଲା। தேவகுமார்த்திகளை விட மனுஷகுமார்த்திகள் அழகாக இருக்கிறது என்று அவர்கள் கண்டார்கள். परमेश्वर की पुत्रियों से भी बढ़ के मनुष्य की पुत्री सुंदर है बल्कि वो उन्होंने देखा। நம்முடைய ஜனங்களுக்கு அதுதான் அழகாக இருக்கிறது. इन दिनों में हमारे लोगों को भी वही सुंदरता लगता है। அமிதிலுள்ள ஆவி உள்ளதான தேவனுடைய பிள்ளைகள், தேவகுமார்த்திகள் இவளுக்கு அழகாக இருக்கிறது இல்லை. शांत और नम्र से दिखाई देने वाले परमेश्वर की पुत्रियां उनको आंखों में सुंदर नहीं लगती। இவள் எவ்வளவுதான் ஒரு நல்ல தெளிவாக இருந்தாலும் இவளுக்கு அழகாக தெரிகிறது இல்லை. உலகத்தில் இருக்கிற பெண்கள் தான் அழகாக கண்ணுக்கு தெரிகிறது. कितने अच्छे रहने पर भी, कितना सुंदर रहने पर भी इनकी आंखों के लिए वो सुंदर नहीं लगती, लेकिन संसार की लड़की उन लोगों को सुंदर लगती है। ஆகையால் தான் பாருங்க, அவர்கள் அழகாக கண்டு, इसीलिए यहाँ கண்களுக்கு அழகா இருக்கிறத காண்கிறாங்க. इसलिए वहाँ पर ऐसा लिखा कि उनके आंखों में उन्हें देखा कि वो सुंदर हैं। அதனால தேவகுமார்த்திகளை விட்டு மனுஷகுமார்த்திகளை தெரிந்து கொண்டார்கள். इसलिए परमेश्वर की पुत्रियों को छोड़ते हुए मनुष्यों की पुत्रियों को चुन लिए। இதனால் சபைக்கும் பரிசுத்தத்துக்கும் அவர்கள் தூரமாய் போய் விடுகிறார்கள். और इसीलिए कलीसिया और पवित्रता के लिए वो दूर हो गए। இந்த விவாக விஷயம் தான் முக்கியமா தேவனை விட்டு பிரிப்பதற்கு எதுவான கிரியைகள். विवाह के सब विषय ही मुख्य रीति से परमेश्वर से अलग करने वाली बातें हैं। இந்த விஷயத்தில் நீ தெளிவில்லாமல் போனால் இது உன்னை ஒரு நாள் தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய்விடும். अगर इस विषय में तुझे सचेतन के साथ ना रहेगा तो एक दिन ये विषय तुझे परमेश्वर से अलग कर देगा। கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பாஸ்டர் பாபி
என்று ஒரு பரிசுத்தவான் நம்முடைய மத்தியில் இருந்தாரு. कुछ दिनों से पहले पास्टर बॉबी करते हुए एक संत हमारे बीच में थे அம்மா வந்து கேட்டாங்களா, ஐயா என் மகனுக்கு ஒரு கிளி போல ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. और उन्होंने कहा, एक माँ आके उनसे कहने लगी, श्रीमान जी मेरे बेटे के लिए एक तोता की माने लड़की को ढूंढिए. நம்ம பாஸ் ரொம்ப வேடிக்கையானவர். हमारे पास जी बहुत से तमाशा करना பரியாசம் இல்ல, ரொம்ப ரொம்ப இதா இருப்பாரு அவரு. ஒரு தமாசாவும் இருக்கும், சீரியஸாவும் காரியத்தை நடத்துவார். वो गंभीरता से काम तो को चलाते हैं, उसी में वो तमाशा में दिखाई देंगे. நல்ல பாடம் படிப்பிப்பாரு, अच्छा सबक सिखाते हैं. ஒரு கிளியை தேடி பிடிச்சு இப்ப விவாகம் முடிச்சாச்சு. अभी एक तोता को पकड़ते हुए उनके साथ शादी करा दिया. கொஞ்ச நாள்ல பாஸ்டர் இடத்துல அந்த அம்மையார் அந்த அம்மா வந்து திரும்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. और कुछ दिन बीतने के बाद वो माँ के पास्टर जी के पास शिकायत करने लगी. மருமக ஒரு வார்த்தையும் கீழ்படிறது இல்ல. पास्टर जी मेरी बहू एक बात में भी आज्ञा नहीं मानती. வாழ்க்கைக்கு ஒன்று பிரயோஜனம் கிடையாது. जीवन के लिए कुछ भी प्रयोजनशील नहीं है. அதான் பாஸ்டர் சிரிச்சிட்டே சொன்னாரா, நீ கிளி தான் கேட்ட, உன்னை கொத்துற மாதிரி ஒரு கிளியை நான் தேடி கொடுத்திருக்கிறேன். तभी पास्टर जी ने हंस के मुस्कुरा के ये कहा, तूने तो तोता को मांगा है ना, तुझे चुभने वाले को तोता मैं ढूंढ के दिया हूँ. वो चिड़िया जो अच्छे से नोचे. நீ கிளியை கேட்ட, கொத்துற மாதிரி ஒரு பொண்ணை நான் கொடுத்திருக்கிறேன். और तूने चिड़िया के समान कहा है ना, इसलिए तुझे ठोकने वाली एक अच्छा चिड़िया मैंने ढूंढ के दिया है. பக்தி உள்ள பிள்ளையை கேட்டியா? क्या तूने मुझसे एक भक्ति वाली लड़की को मांगा क्या? அவிக்குரிய பிள்ளையை கேட்டியா? एक आत्मिक लड़की को तूने पूछा क्या? அழகுதானே வந்து வாழ்க்கையெல்லாம் அவஸ்தைப்படு. तो सुंदर लड़की तो चाहिए ना, अभी जीवन पूरा कष्ट उठा. அழிந்து போகிற புல்லின் பூ கொப்பானது என்று மனிதர்கள் அறிகிறது இல்ல. ये सुंदरता जो है नासमान फूल घास के फूल के समान है, बल्कि मनुष्य नहीं समझता. தேவகுமாரன் கூட இன்றைக்கு அழகுக்கு பின்னாடி தான் ஓடுகிறார்கள். परमेश्वर के पुत्र लोग भी इन दिनों में सुंदरता के पीछे ही जा रहे हैं. சபையின் மேன்மையுடைய கண்களுக்கு முன்பாக நிக்கிறது இல்லை. कलीसिया की श्रेष्ठता महत्वता उनकी आंखों के सामने नहीं आती. மண்டபத்தை பெரிதாக எண்ணுகிறது இல்லை. सच्चाई को बड़ा विषय नहीं सोचते. வேதத்தை முக்கியப்படுத்துகிறது இல்லை. पवित्र शास्त्र को मुख्यता नहीं देते. பவித்திரக வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், பணம் வேண்டும். सुंदरता चाहिए, ऐश्वर्य चाहिए, धन चाहिए. உன் கிரியின் நிமித்தமாக தேவன் கோபம் கொள்வார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். तेरी क्रियाओं के कारण परमेश्वर क्रोध करेगा, इस बात से तू अनजान है. இவர்கள் அழகுக்கு பின்னாடி போக ஆண்டவர் விட்டார்கள், அழகுக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்தார்கள். और ये परमेश्वर को छोड़ते हुए सुंदरता के पीछे हो लिए. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனத்தில் படிக்கும் பொழுது, नीति वचन 30 अध्याय का 31 वचन पढ़ने से, சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகு வீண். और सुंदरता व्यर्थ है. சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகு வீணாக और இருக்கிறது. सुंदरता धोखा देने वाली है, सौंदर्य व्यर्थ है. அழகினால் அழிந்து போன அநேகர் உண்டு. और सुंदरता के कारण नाश होने वाले कई लोग हैं. அழகுக்கு பின்னாடி போனவர் அழிந்து நாசமாக்கப்பட்டவர் அநேகர் உண்டு. अगर शोभा के पीछे जाने वाले लोग नाश होने वाले कई लोग हैं. சௌந்தரியத்துக்கு பின்னாடி ஓடுனவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது உண்டு. सुंदरता के पीछे जाने वाले कुछ भी नहीं है, ऐसे कई लोग हो गए हैं. இஸ்ரவேலில் பிறந்த மகா பலசாலி சிம்சோன் அழகுக்கு பின்னாடி ஓடுகிறான். इस्राएल में जन्म हुआ महासूरवीर सिमसोन वो सुंदरता के पीछे गया. தகப்பன் கேட்கிறார்கள், उसके माता पिता उससे पूछने लगे. பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பு. उसका जन्म ही एक अचंभित तौर से हुआ. பிறக்க முன்னே அவனுடைய கிரியைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படையா சொன்னார். वो जन्म होने से पहले ही परमेश्वर ने उसकी क्रियाओं को प्रकट कर दिया. வித்தியாசமான ஒரு பிறப்பாக தேவ பக்தி உள்ள நாய் பிறந்தான். वो एक उसका जन्म एक अलग ही तौर से परमेश्वर के भक्ति के साथ हुआ है. தாய் தகப்பன் அருமையான பக்தி உள்ளவர்கள். उसके माता पिता बहुत ही अच्छे भक्ति वाले लोग. தோடு வாழக்கூடியதான ஒரு குடும்பம். परमेश्वर के संग जीने वाला एक परिवार था. ஆனா இவர் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்த தேசத்துல போய் பெண் கண்டார். लेकिन ये जाके खतना रहित पलिस्तियों के बीच में लड़की ढूंढा. தாய் தகப்பன் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். उसके माता पिता उससे सवाल इस प्रकार पूछे, மகனே விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் நீ ஏன் போய் பெண் பார்க்க வேண்டும்? हे मेरे बेटे तू क्यों खतना रहित पलिस्तियों से तेरे लिए स्त्री ढूंढना है? இனத்தில் உனக்கு பெண் இல்லையோ? क्या हमारे घराने में कोई लड़की तेरे लिए नहीं है? சகோதரருக்குள்ள ஒரு பெண்ணை நீ தெரிந்து கொள்ள கூடாதோ? क्या हमारे भाईचारे में कोई लड़की को तो ढूंढ नहीं ले सकता? ஆனால் அவர் சொல்லுகிற பதில் என்ன? लेकिन वो देने वाला उत्तर क्या था? அவள்தான் என் கண்களுக்கு இன்பமா இருக்கிறாள். लेकिन वो ही मेरी आंखों में चाहने योग्य दिखाई दी है. என் கண்களுக்கு பிரியமா இருக்கிறாள். क्योंकि वो मेरी आंखों में अच्छी लगी है. அந்த பெலிஸ்தர்கள் தான் அவருடைய கண்களை பிடுங்கினார்கள். वो पलिस्ती लोग उसकी आंखों को नोच लिए. ஆண்டவர் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी है. परमेश्वर धार्मिक हो. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ये अभिषेक पाया हुआ व्यक्ति है. கண்கள் அழகுக்கு பின்பாடி விட்டு கொடுத்தான். उसकी आंखों को सुंदरता के पीछे छोड़ दिया. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கண்கள் அழகுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தது. अभिषेक पाए हुए व्यक्ति का आंखें सुंदरता
सुंदरता के पीछे हो गई। அவன் மரிக்கிற காலத்தில் அந்த கண்கள் அந்த சரீரத்தில் இல்லாதபடி தேவன் அகற்ற செய்தார். और मरने के समय में उसके शरीर में वो आंखें नहीं रही। உன் கண்கள் கண்ட காரியத்தின் மேல் நீ உன் கண்களை அலைய விடாதே. और तेरी आंखें जो देखती है उसके ऊपर लालच होने के लिए तो आप आंखों को नहीं छोड़ना। கண்களுக்கு காவல் வைக்க வேண்டும். तेरी आंखों के सामने तो पहरा खड़ा करना। கண்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் அவசியமா இருக்கிறது. आंखों में परमेश्वर के बच्चों के लिए जय की जरूरत है। கண்களின் அழகினால் अनेகர் பாவத்துக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறார்கள். आंखों की सुंदरता को चाहते हुए कई लोग पाप में गिर पड़े। இன்றைக்கு அழகா இல்லை என்று अनेகர் வேதனைப்படுகிறார்கள். इन दिनों बहुत सारे लोग हम सुंदर नहीं है कहते हुए वेदनाग्रस्त होते हैं। பிரியமாக பிறக்கவில்லை என்று இன்றைக்கு अनेகர் வேதனைப்படுகிறார்கள். सुंदर हो के जन्म नहीं हुए बल्कि वो लोग वेदनाग्रस्त हैं। அழகு இருந்தால் எங்கும் ஆபத்து. सुंदरता रहने से कहीं भी आपके लिए विपत्ति है। அழகா இருந்தவர்கள் உலகத்தில் அழிக்கப்பட்டார்கள். सुंदर रहने वाले संसार में नाश घात किए गए। அழக கண்டால் மனிதர்கள் பட்சித்து போடுவார்கள். सुंदरता देखने से मनुष्य उसको पूरे से नाश कर देगा। அழகில்லாத பிறந்த உலகத்தில் சுயாதீனமாய் சுற்றி தெரியலாம். अगर तो सुंदरता बिना जन्म होगा तो इस संसार में आजादी के साथ घूम सकता है। யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. तो किसी को डरने की जरूरत नहीं, किसी के बारे में फिक्र करने की जरूरत नहीं। அழகா இருந்தா யாவரிடத்திலும் உனக்கு உபத்திரம் உண்டு. लेकिन तो अगर सुंदर है तो किसी के पास भी तेरे लिए उपद्रवी है। அழகில்லாமல் பிறந்தவங்க ஆண்டவருக்கு நன்றியா இருக்க வேண்டும். जो सुंदरता रहितों के जन्म हुए वो परमेश्वर के लिए आभारी रहना चाहिए। இல்லாமல் பிறந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றியா ஜீவிக்க வேண்டும். शोभा रहते हैं सुंदरता रहित जो जन्म हुए परमेश्वर के लिए शुक्रगुजार रहना है। உலகத்தில் எத்தனை காரியம் நடக்கிறது. इन दिनों में संसार में कई बातें हो रही है। காரணம் அழகுதான். उसका कारण सुंदरता சௌந்தரியம் தான். उसके कारण शोभा या सुंदरता है। तार कारण से सौंदर्य அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை ஆண்டவருக்கு. प्रभु के बारे में हम देखते हैं उसमें ना ही कोई चाहने रूप था ना सुंदरता था। परमेश्वर का विषय देखो ताकठरे कोनसी रूप नथिले कि सौंदर्य நீ नथिला அழகாக பிறந்திருந்தாலோ अगर तो सुंदर हो के जन्म होने पर भी அலங்கரித்துக் கொள்ள கூடாது. तो अपने आप को सजाना या श्रृंगार नहीं करना चाहिए। ஆண்டவர் அலங்காரத்தை நம்ம விட்டு அப்புறப்படுத்துறது எவ்வளவு நமக்கு பாதுகாப்புங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டும். परमेश्वर इस श्रृंगार को हमसे दूर किया है, यह हमारे लिए कितना बचाव का कारण है, थोड़ा चिंता करके देखिए। மற்ற ஜனங்களை போல அவங்க அலங்கரிக்கிற பிரகாரம் நீ அலங்கரித்தா நீ ஆபத்துல போய் மாட்டிக்கொள்வாய். दूसरे लोगों की माने तू भी अगर अपने आप को श्रृंगार करेगा तो तू विपत्ति में पड़ेगा। முகத்துக்கு அழகு உண்டாக்கும்படி தான் பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. तेरे चेहरे को सुंदर बनाने के लिए कई चीजों को भी उत्पन्न किया गया है। ஒரு இடத்துல ஒரு நாள் சரி டைம் இல்ல, அப்போ நம்முடைய அழகை நம்ம வெறுக்க வேண்டும். हमारी सुंदरता को हम नफरत करना चाहिए। அழகுக்கு பின்னாடி போனாங்க, கர்த்தரை விட்டு விட்டார்கள். ये सुंदरता के पीछे गए, परमेश्वर को छोड़ दिए। இரண்டாவது அவங்க செய்ததான குற்றம், दूसरा की हुई गलती, இந்த அழகுக்கு பின்னாடி போய் அவங்களோட ஐக்கியப்பட ஆரம்பித்து விட்டார்கள். इस सुंदरता के पीछे जाते हुए उनके साथ संगति करने लगे। தேவ குமாரத்தில விட்டு மனுஷ குமாரத்திகளோடு போய் ஐக்கியப்பட ஆரம்பித்து விட்டார்கள். परमेश्वर की पुत्रियों को छोड़ते मनुष्यों के पुत्रियों के साथ जाके एक संगति करने लगे। பிள்ளைகள் யாரோடு ஐக்கியப்படணும், யாரோடு பழகணும்ங்கறத அறிந்து செய்ய வேண்டும். परमेश्वर के बच्चे किसके साथ सहभागिता रखना चाहिए, किसके साथ संगति रखना चाहिए, इस बात की जानकारी रखना है। நான்காவது வசனத்தில் அவர்களோடு கூட ஆரம்பித்தார்கள். और चौथा वचन में हम पढ़ते हैं उनके संग रहना आरंभ किए। குமாரத்திகளோடு கூடும்படியாக ஆரம்பித்தார்கள், அவளோடு விவாகம் செய்து கொண்டார்கள். और मनुष्य पुत्रियों के साथ रहना पास गए और उनके साथ विवाह करने लगे। பரிசுத்தமும் பாவமும் இப்போது ஒன்றாய் கலந்து விட்டது. अभी पवित्रता और पाप एक होके बदल गया। பரிசுத்தமும் பாவமும் கலந்ததனால தேவன் கோபமுள்ளவராய் மாறிவிட்டார். पवित्रता और पाप मिल जाने के कारण परमेश्वर क्रोधी हुआ। தண்ணீராக இருந்து விட்டால் தண்ணீரும் கிடையாது, பாலும் கிடையாது. पानी पानी होके रहने से पानी भी नहीं बिगड़ेगा, दूध भी नहीं बिगड़ेगा। பாலை சேர்த்து விட்டால் சீக்கிரமா கெட்டு போய்விடும். लेकिन पानी और दूध को अगर हम मिला देंगे तो जल्दी खराब हो जाएगा। நான் பாவிகளோடு பரிசுத்தர்கள் போய் கூடினார்கள். ऐसे ही पापियों के साथ जाके पवित्र लोग मिल गए। ஆனா இவங்கள குறித்து தேவ நோக்கம் என்ன? लेकिन इनके बारे में परमेश्वर की मनसा उद्देश्य क्या था? லேவியராகமம் 20 அதிகாரம் 26 வசனத்தில் தேவனுடைய மனது தன்னுடைய பிள்ளைகள் மற்ற ஜாதிகளோடு கலக்க கூடாது. लेवी व्यवस्था 20 का 26 वचन में परमेश्वर का मनसा ये था कि परमेश्वर के संतान दूसरे जातियों के साथ जाके मिलना नहीं चाहिए। மனதில் உள்ளதை நீண்ட நாட்களுக்கு பின்பு வெளிப்படுத்துகிறார். और उसके मन में जो था बहुत लंबे समय के बाद परमेश्वर ने उसे प्रकट किया। மற்ற ஜாதிகளோடு கலவாமல் இருக்க வேண்டும், நான் உங்களை வேறு பிரிக்க வேண்டும். और तुम दूसरी जातियों के साथ नहीं मिलना चाहिए, मैंने तुम्हें अलग किया है। மற்ற ஜாதிகள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் அவளோடு போய் கலக்க கூடாது. संसार में दूसरी
जाति के लोग रहने पर भी आप उनके साथ जाके मिलना नहीं चाहिए। பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்க வேண்டும். मैं पवित्र हूँ इसलिए तुम मेरे योग्य पवित्र बनो। இதைத்தான் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். इसीलिए 2 कोरिन्थियों 6 अध्याय में हम इसी के बारे में पढ़ते हैं कि अशुद्धों को ना छुओ, तुम उनसे अलग हो जाओ। அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அவர்கள் தொடுகிற அசுத்தத்தை தொடாதிருங்கள். उनके बीच से बाहर निकल जाओ, वो छूने वाली अशुद्धता को ना छुओ। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 40 வசனத்தில் வாசிக்கும் பொழுது प्रेरितों का काम 2 अध्याय का 40 वचन पढ़ने से 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது पहली शताब्दी में जब लोग उद्धार पाए, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து उनको बपतिस्मा देके ஞானஸ்நான சத்தியத்தை அவங்களுக்கு உபதேசித்து बपतिस्मा की सच्चाई उन्हें सिखाते हुए அவங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு விதி என்ன? उनको देने वाली एक विधि क्या थी? அநேக வார்த்தையினால் அவங்களுக்கு புத்தி சொல்லி இந்த மாறுபாடான சந்ததி நடுவில் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். और उन्हें कई बातों के द्वारा ये समझाते हुए आखिर में ये कहा गया कि इन टेढ़ी जातियों से अपने आप को बचाओ। இந்த வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு ரட்சிப்பு. ये अलगाव जीवन एक उद्धार है। வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்தால் தேவன் உன்னை அழித்து போடுவார். अगर अलगाव जीवन को आप नष्ट करोगे तो परमेश्वर आपको नाश करेगा। வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொண்டு உன்னை ரட்சித்துக்கொள். आपके अलगाव जीवन को बचा लीजिए, अपने आप को बचाएं। அதனால்தான் பரிசுத்தவான்கள் நம்மை கண்டிப்பாக சபையை வந்து கட்டுப்படுத்துறது. इसीलिए पवित्र लोग कलीसिया में हम कई बातों को हमें नियंत्रण में रखते हैं। கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. जब तक हम इस नियंत्रण के अंदर रहते हैं तब तक हमारे लिए बचाव है। கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். इस नियम के अंतर ही हम रहना चाहिए। ஆகையால் தான் இவ சமீபத்துல நான் ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி நான் கண்டேன். அதாவது ஒரு பஸ் போய் கொண்டிருக்கிறது, ஒரு அம்மா எதிர்பாராம கையை வெளியே விட்டாங்க, அவளோட கை துண்டு. हाँ, हाल ही में मैंने खबर अखबार में पढ़ा है, एक बस जा रहा था, एक माँ अचानक अपने हाथ बाहर निकाली खिड़की से तो उसका हाथ टुकड़ा कट गया, கை துண்டு எகிரி போச்சு. उसका हाथ टुकड़ा होकर उड़ गया। நீ பஸ்ஸுக்குள்ள இருந்தா உடைய கைகள் உடைய தலை எல்லாம் உள்ளதான் இருக்க வேண்டும். अगर आप बस के अंदर है तो आपका सिर, आपका पैर, हाथ सब कुछ अंदर ही रहना है। பஸ்ஸில் சைடுல எழுதி போட்டிருக்காங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதே, और पहले ही கை வெளியே நீட்டாதுன்னு எழுதி போட்டு வச்சிருக்காங்க. और पहले से ही बस में इस प्रकार लिखा गया है कि आपका सिर, हाथ कुछ भी आप बाहर नहीं रखना। கைதானே நீ வெளியே விட்டா அந்த கை ஒரு நாள் போயிடும். ये हाथ तो है ना, बोल के आप बाहर रखोगे तो एक दिन वो हाथ कट जाएगा। ஒருவேளை உடைய பிள்ளையா இருக்கலாம், हो सकता है वो आपका बच्चा हो। இந்த ஒரு பிள்ளை தானே பரவாயில்ல, எப்படி ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அந்த ஒரு பிள்ளை நீ வெளியே விட்டா அதுக்கு அடி விழும், நீ அதை ஒரு நாள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். वो एक ही बच्चा बाहर जाता है ना तो परवाह नहीं, कुछ नहीं होगा, उसको बाद में हम लाएंगे कहते अगर आप उसको छोड़ दोगे तो उसी बच्चे के कारण आपके ऊपर मार पड़ेगी। அப்படிதான் இன்றைக்கு अनेक ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போய் விட்டார்கள். ऐसे इन दिनों में बहुत सारे लोग अपने आत्मिक जीवन को नष्ट किए हैं। இந்த எல்லையை நீ விட்டா இதுக்குள்ள பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். इस सीमा को अगर आप छोड़ दोगे तो दोबारा इसमें प्रवेश करना आपके लिए बहुत ही मुश्किल होगा। பிடித்த பிடிய விடாமல் இருக்க வேண்டும். जिस पकड़ को आपने पकड़ा है उसको छोड़े बिना जकड़ के पकड़ना है। உன்னுடைய பிடியில் தான் இருக்கிறது. आपका प्राण आपकी मुट्ठी में है। இப்ப பாருங்க, ஹெலிகாப்டர் வழியாக தப்புவிக்கிறார்கள். ஒரு மனிதன் வந்து தண்ணீர் விழுந்து விட்டா ஹெலிகாப்டர் நேரா வந்து ரோப் விடுகிறது, இவன் கெட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டும். अभी देखिए एक इंसान अगर कोई व्यक्ति पानी में डूब रहा है तो हेलीकॉप्टर के माध्यम से उसे बचाते हैं। कैसे बोलने से एक रस्सी डाला जाता है, उस रस्सी को ये पानी में रहने वाला व्यक्ति कस के पकड़ना है। ஒரு வினாடி கையை விட்டுட்டு அப்புறம் பிடிச்சிக்கிறேன்னு விட்டா நீ தண்ணீர்ல தான் விழுந்து மரிக்க வேண்டியதா இருக்கும். पल भर के लिए वो छोड़ के बाद में रस्सी पकड़ूंगा बोल के वो सोचेगा तो बाद में उसको पानी में ही मरना है। பிடித்த பிடிய விடாம நம்ம ஆண்டவரை சந்திக்கும் நாள் வரைக்கும் நம்முடைய தீர்மானத்தை விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். जिस पकड़ को हमने पकड़ा है उसे छोड़े बिना उसी निर्णय के साथ हमारे प्रभु को मुलाकात करने तक हमें रहना है। ஒரு எல்லளவு லூஸ் பண்ண கூடாது. और उस पकड़ को एक पल के लिए भी हम ढीला नहीं करना। இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை அப்படிதான் பிடிச்சு நடத்த வேண்டும். हमारा जब तक हमारा प्राण है तब तक हमारे परिवार को ऐसे पकड़ के चलाना है। ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு தெரியும். एक आत्मिक पिता मुझे पता है। மகன் வந்து அவர் டிவி வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். और उनके बेटा को ऐसे ख्वाहिश हुआ कि एक टीवी खरीद के घर में लाना है। அந்த சகோதரி இப்ப ஊழியக்காரா இருக்கிறாரு. वो भाई अभी सेवक होके रहना है। पिता ने उसे कहा, நான் செத்த பின்னு என்ன அடக்கம் பண்ணிட்டு டிவி கொண்டு வந்து வீட்ல வைன்னு சொன்னார். मैं मरने के बाद, मेरा दफन करने के बाद तू टीवी खरीद के घर में लेके आना। நான் சாகணுமா உனக்கு டிவி வேணுமா? मैं मरना है या तुझे टीवी चाहिए? அந்த வார்த்தை அந்த மகனை தொட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். वो बात जो है उस लड़के को छुआ और उद्धार पाया। ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியக்காரா இருக்கிறார். वो उद्धार पाया, आज वो एक सेवक है। ஒரு எல்லளவு சத்தியத்தை விட்டு பிள்ளைகளை நகர விடக்கூடாது. माता पिता एक हद तक या एक छोटा सा भी बच्चे लोग को सच्चाई को छोड़ने के लिए उन्हें छोड़ना नहीं चाहिए। உயிரோடு இருக்க வரைக்கும் நீ இப்படிதான் இருக்க வேண்டும். जब तक मैं जीवित हूँ तब तक तुझे ऐसा ही रहना है। இப்படி நாம் பிடித்துல விட்டா நம்முடைய பிள்ளைகள் நாம் இழந்து போய் விடுவோம். अगर ऐसा
हम जिद ना पकड़ेंगे तो हमारे बच्चों को हम खो देंगे। தேவபுத்திர விட்டு இவர்கள் மனுஷகுமாரத்தோடு போய் கூட ஆரம்பித்தார்கள், பழக்கங்கள் மாறி போய்விட்டது। इसीलिए परमेश्वर की पुत्रियों को छोड़ते हुए मनुष्य पुत्रियों के साथ संगति रखने लगे, इसलिए उनकी सारी आदतें बदल गई। ஜீவித்தை காத்துக்கொள்ள வேண்டும்। हमारी अलगाह जीवन को हम रखवाली करना चाहिए। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। सभी लोग थोड़ी देर समर्पण करते हुए धन्यवाद ஈஸ்வரி ஸ்தோத்திர தோத்திர 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 ஸ்தோத்திர தோத்திர தோத்திர தோத்திர। மூன்றாவதாக இவர்கள் அக்கிரமக்காரரா மாறி போனாங்க। तीसरा वो अधर्मी होके बदल गए। மனிதனுடைய அக்கிரமங்கள் பூமியில பெருகினது। मनुष्य का अधर्म पृथ्वी पर फैल गया। 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5 वचन में पढ़ने से ପାଞ୍ଚପଦ ପଢିବା ସମୟରେ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மனிதனுடைய அக்கிரம பூமியில் பெருகினது என்றும், उत्पत्ति 6वां अध्याय का 5वां वचन में हम पढ़ते हैं कि मनुष्य की बुराई पृथ्वी पर बढ़ गई। ஆதாம் மீறுதல் செய்து அக்கிரமம் உண்டானது, आदम ने अपराध किया और பாவம் செய்து அக்கிரமத்துக்குள்ளாக்கப்பட்டார்। पाप करके वो अधर्मी होके बदला। இந்த சந்ததியோ அந்த அக்கிரமத்தை கூட்டிக் கொண்டது। और ये संतान जो है, ये वंश जो है, उस बुराई को बढ़ाती गई। பூமியில் அக்கிரமம் பெருகினது। पृथ्वी पर बुराई बढ़ गई। இந்த அக்கிரமத்துக்கு பல படிகள் உண்டு। इस बुराई या धर्म के लिए कहीं कदम है। தேவனுடைய பார்வையில் இருக்கிற அருவருப்பான சில அக்கிரமங்கள் உண்டு। परमेश्वर के सम्मुख में घृणित हो दिखाई देने वाले कुछ बुराइयां हैं। ஒரு மனிதன் தன்னுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறானே, அதுவே கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு அக்கிரமம்। एक मनुष्य परमेश्वर की इच्छा नहीं करता, वो परमेश्वर की दृष्टि में अधर्म है। இந்த அக்கிரமத்துக்கு 3 படிகளை நான் காட்டி கொடுக்கிறேன்। इस अधर्म के लिए 3 पहलुओं को मैं दिखाऊंगा। அதாவது தேவ சித்தத்தை செய்யாதவர்கள் அக்கிரமக்காரர்கள்। पहला विषय, जो परमेश्वर की इच्छा नहीं करते वो अधर्मी। எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் முடிய படிக்கும்போது, मत्थयु सुसमाचार 7वां अध्याय का 21 से लेकर 23 वचन तक पढ़ने से, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள்। और उस दिन बहुत सारे लोग मुझे देखते हुए हे प्रभु कहेंगे, நான் உங்களை ஒரு காலம் அறியேன், और मैं तुम्हें कभी नहीं जानता। அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்। हे कुकर्म करने वाले, तुम मुझसे दूर हो। அவருடைய அக்கிரமம் என்ன? उनके अधर्म या कुकर्म क्या है? 21 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 21 वचन में हम क्या पढ़ते हैं? அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், और वे कहते हैं, आके कहते हैं कि हम तेरे नाम से भविष्यवाणी की है, உமது நாமத்தினாலே பிசாசுகளையும் துரத்தினோம், तेरे नाम से हमने दुष्टात्मा को भी निकाला है, உமது நாமத்தினாலே அற்புதங்களை நாங்கள் செய்தோம், तेरे नाम से हमने बहुत अचंभे के काम किए। செய்ததெல்லாம் செய்தார்கள், ஆனா தேவ சித்தத்தின்படி செய்யவில்லை। करने वाले सारे बातें तो किए, लेकिन परमेश्वर की इच्छा को नहीं किए। அற்புதம் அவசியம்தான், अद्भुत काम, अचंभे के काम तो जरूरी है। பிசாசுகள் போக வேண்டும் தான், दुष्टात्मा तो दूर होना है, அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய வேண்டும் தான், अनोखे अद्भुतों कामों को तो करना ही है, தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் தான், भविष्यवाणी तो कहना ही है। நாம் தேவ சித்தப்படியே நாம் செய்ய வேண்டும்। तो भी परमेश्वर की इच्छा के अनुसार सब करना है। தேவ சித்த செய்கிறன் ஒருவரும் இல்லை, அக்கிரமக்காரராய் மாறி போனார்கள்। परमेश्वर की इच्छा करने वाला कोई भी नहीं था, वो सब कुकर्म होके बदल गए। நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும்। इसलिए हर एक दिन हम अपने आप को नम्र करते हुए परमेश्वर की इच्छा के लिए सौंप देना चाहिए। வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி பிதாவின் சித்தத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்தார்। इस संसार में जीवन बिताने के हर एक घड़ी, हर एक पल वो पिता की इच्छा के लिए सौंपा। பிதாவின் சித்த செய்யறன்னு எனக்கு சகோதரன் சகோதரின் தாயும் என்று இயேசு சொன்னார்। इसने कहा, जो मेरे पिता की इच्छा करते हैं वो ही मेरा भाई बहन माँ है। தேவ சித்தமே பூமியில் இல்லாமல் போய்விட்டது, தேவன் கோபப்பட்டார்। परमेश्वर की इच्छा ही करने पृथ्वी में नहीं दिखाई दिया, इसलिए परमेश्वर क्रोधित हुआ। இரண்டாவது பொருளாசை ஒரு அக்கிரமம்। और दूसरा विषय, वस्तुओं का लालच भी एक अधर्म है। இசையா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரம் 17வது வசனம், इसाया 57 का 17 वचन। அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தினால் நான் கடும் கோபம் கொண்டு அவள் அடித்தேன்। और उनके लोभ के पाप के कारण मैं उनसे क्रोधित होकर उन्हें दुख दिया। பாத்தீங்களா, நாம் நினைப்போம் பொருளாசை என்ன நினைப்போம், பாத்தீங்களா என்ன எழுதி இருக்கிறது? அந்த பொருளாசை அக்கிரமத்தினால நான் कड़न कोपम கொண்டு அடித்தேன்। देखिए, हम सोचते हैं कि वस्तुओं का लोभ करना क्या गलती है, लेकिन यहाँ पर देखिए, वहाँ पर लिखा गया है कि लोभ के पाप के कारण मैं उनके ऊपर क्रोध करते हुए दुख दिया। இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அழிய போகுது, பொருள் மேல் இருக்கிற ஆசையை நாம் விட்டுவிட வேண்டும்। इस संसार में दिखाई देने में सारी वस्तु नाश हो जाएगी, इसलिए वस्तु के ऊपर जो लालच है वो हम छोड़ देना चाहिए। ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிற 7 ஆசை உண்டு। और इस संसार, एक मनुष्य का अगर परमेश्वर के सम्मुख में जाके खड़ा होना है तो इस संसार में उसका कोई आशा नहीं रहना। 7 आशेகள் இருக்கிறது। उसके अंदर परमेश्वर के सम्मुख में जाके खड़ा होने के लिए उसके अंदर 7 प्रकार की आशा रहना चाहिए। 7 ஆசைக்குள் தான் முழு உலகமே மறைஞ்சிருக்கிறது। और इस 7 आशाओं के अंदर ही पूरा संसार छुपा हुआ है। 7 ஆசை ஒரு மனிதன் அடக்கி விட்டான்டா நிச்சயமா அவனுக்கு பரலோகம் உண்டு। अगर ये सारी 7 आशा को एक मनुष्य नियंत्रण में, काबू में रख लेगा तो निश्चित रूप से उसको स्वर्ग
राज्य है। அதாவது பெண் ஆசை, பெண் सबसे पहले लड़कियों की கொடூரமான ஆசை. एक बहुत ही बुरी लालसा। சாலமோன் விசுவாச பட்டியலில் பிதாக்களின் பட்டியல் இல்லாமல் போறதுக்கு காரணமே இந்த பெண் ஆசை தான். और सुलेमान को विश्वास वीरों की सूची में या पिताओं की सूची में उसका नाम ना आने का कारण उसके अंदर दिखाई देने वाले लड़कियों के ऊपर रहने वाली आशा। 7+3 1000, 700 इसके साथ 300 कुल मिला के 1000 இல்லையா, 1000 நம்பர், 1000 संख्या। ஆனா என்ன இல்ல, लेकिन क्या नहीं, பிதாக்களோடு கூட நிக்கவில்லை. पिताओं के साथ जाके वो खड़ा नहीं रहा। 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிக்கும்போது पहला राजा 11 अध्याय का पहला 2 वचन पढ़ने से अनेक ஜாதியான ஸ்திரீகள் மேல் அவன் ஆசை வைத்தான். बहुत सारे दूसरी जातियों स्त्रियों के ऊपर वो आशा किया। எந்த கைகளினால் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினானோ அதே கைகளிலே பிசாசுகளுக்கு கோயில்களை கட்டுகிறான். जिस हाथों से उसने परमेश्वर के लिए मंदिर या भवन बनाया, उसी उन्हीं हाथों से शैतान के लिए या दूसरे देवताओं के लिए भी मंदिर बनाया। ஆலயம் ஒரு நாள் தீக்கிரையாக்கப்பட்டது. और वो मंदिर एक दिन आग द्वारा भस्म किया गया। எவ்வளவு கொடூரம் என்று யோசித்து பாருங்கள். देखिए कितना क्रूर था। இரண்டாவது பொன்னாசை. दूसरा सोने की लालच। யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது यहोशू 7वां अध्याय का 20वां वचन से पढ़ने से நல்ல போர் வீரன், யுத்த வீரன் தான் ஆகான். आखान जो है एक अच्छा युद्धवीर था। அவன் யுத்தத்துக்கு போய் இருக்கிறான், பாபி யுத்தத்துக்கு போய் இருக்கிறான். वो युद्ध में गया था, யுத்தத்தில் தான் அவன் கண்டெடுக்கிறான். और उस युद्ध में ही उसने एक चीजों को देखा। எரிகோவில் நடந்த யுத்தத்தில் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறான். एरिहो में होने वाले युद्ध में एक मुख्य व्यक्ति होकर दिखाई दिया है। நல்ல ஜெய் கிடைத்தது. अच्छा युद्ध को जय करने वाला व्यक्ति। பொன் பவளத்தை அவன் இச்சித்து கண்டெடுக்கிறான். और सोने का वो जो ओढ़ना है उसको लालच किया। 7ஆம் அதிகாரத்தின் கடைசியில் அவனும் அவனுக்கு உண்டான எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது. और यहोशू 7वां अध्याय का आखिरी वचन में हम पढ़ते हैं वो और उसका जो कुछ भी था सब कुछ को जला दिए। பொன் அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய ஆசை, सोने के गहने पहनना बोल के एक आशा। அப்படிப்பட்டவங்க வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்க்கணும். इस प्रकार के लोग प्रकाशित वाक्य 17 अध्याय पढ़ के देखना चाहिए। 18ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. 17 18 ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பார்க்கணும். 17 और 18 अध्याय पढ़ के देखिए, अब अच्छे से पता चलेगा। நாபனங்கள் போடுகிறவர்கள், விலை உண்ட வஸ்திரம் உடுக்கிறவர்கள், இன்னும் சென்ட் யூஸ் பண்றவங்க, இவங்க எல்லாம் அந்த 18ஆம் அதிகாரத்தை படிக்க வெளிப்படுத்தல்। और प्रकाशित वाक्य 18 अध्याय में जो सोने के गहने पहनते हैं, जो बहुमूल्य वस्त्र को पहनते हैं, जो सेंट वगैरह इस्तेमाल करते हैं, उनका हालत क्या है वहां पर लिखा है। நாம சில இடங்கள் எல்லாரும் கூடுகிற இடம், கார் வச்சுக்காங்க, வீடுகள் எல்லாம் சும்மா ஒரு இது பண்றோம், ஒரு அந்த கெட்ட ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு பண்றோம். நம்முடைய சரீரத்தில் அது படக்கூடாது. हम भी कहीं घरों में या कार में कहीं लोग इकट्ठा होने के समय में वहां पर एक गंदा बदबू नहीं आना चाहिए, बल्कि कुछ खुशबू तो इस्तेमाल करते हैं, लेकिन हमारे शरीर के ऊपर हम इस्तेमाल नहीं करना। அவருக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर की महिमा हो। பெண்ணாசை, பொன்னாசை, लड़कियों का लालच और सोने का लालच। மூன்றாவது மண்ணாசை, பூமி। तीसरा भूमि या मिट्टी के लालच। ஆகாப் ஒரு கொலைகாரனா மாறினா। आहाब एक हत्यारा के बदल गया। ஏராளமான சொத்துக்கள் உண்டு, उसके पास कई संपत्ति थी, ஆனா நீதிமானின் சொத்தின் மேல் அவன் ஆசைப்பட்டான்। लेकिन धर्मी व्यक्ति की संपत्ति के ऊपर वो लालच किया। நீதிமானின் சொத்தின் மேல் கண் அவனுக்கு வந்தது, उस धर्मी की उस जमीन के ऊपर उसका आंखें गिरी, அதற்காக நாபோத்தை கொன்றார்கள்। और उसी के कारण उसने नाबोत को घात कराया। நாம நினைக்கிறோம் நாபோத்தை மட்டும் தான் கொலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறோம்। हम सोचते हैं कि सिर्फ उसने नाबोत को ही मार डाले। நாபோத்துடைய பிள்ளைகளையும் கொன்றார்கள்। नाबोत और उसके बच्चों को भी मारा। இந்த பிள்ளைகள் இருந்தா வழக்குண்டாக்குவார்கள் என்று சொல்லி பிள்ளைகளையும் கொலை செய்தார்கள்। क्योंकि बच्चे होने से उसके लिए मुकदमा ठहर होगी, इसीलिए वो बच्चों को भी मारवा डाला। वचन आधार उண்டு, वचन के आधार इसके लिए है। वचन आधार उண்டு, அது வந்து 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது। दूसरा राजा 9 अध्याय में लिखा है। நாபோத்தும் அவருடைய பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டது। नाबोत और उसकी संतान बच्चे लोगों को मारा गया। இன்னைக்கு அண்ணன் தம்பியை கொல்லுகிறான், और इन दिनों में देखने से भाई भैया भाई को मारता है, பிள்ளைகளை கொலை செய்கிறான், पिता बच्चों को मार डालता है। மண்ணாசை, उसका कारण है जमीन या मिट्टी की आशा। தேவனுடைய பிள்ளைக்கு இந்த மண்ணாசை, பூமி ஆசை, வீட்டாசை இருக்க கூடாது। एक परमेश्वर के संतान के अंदर इस खेत या कोई जमीन या कोई इस मिट्टी की आशा नहीं रहना चाहिए। அடுத்து நான்காவது பணாசை இருக்க கூடாது। और चौथा विषय धन का लालच नहीं रहना चाहिए। 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது எல்லா தீமைக்கு வேறு பணாசை। और पहला तिमोथी 6वां अध्याय का 10वां वचन में हम पढ़ते हैं, धन का लालच जो है सारी बुराइयों का जड़ है। பணாசை நம்ம விட்டு முற்றிலுமாக அகற்ற வேண்டும்। धन का लालच हमारे जीवन से मुख्य रूप से दूर होना है। பணாசை நமக்கு காலு கீழே கொண்டு வர வேண்டும்। धन का लालच हमारे पैरों के नीचे लाना है। பணம் இல்லாமல் பிழைக்க முடியாது, ஆனா பணாசை தேவையில்லை। धन के बिना हम जी नहीं सकते, लेकिन धन का लालच हमें नहीं चाहिए। 5வது பூமி ஆசை।
और पांचवा विषय भूमि की लालच, संसार की लालच। தேமாங்கிறதான ஒரு ஊழியன் வந்து பூமியின் மேல் ஆசை வைத்து பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் அப்போஸ்தலரை விட்டு பிரிந்து போய்விட்டான். देमास जो कि संसार के ऊपर लालसा करते हुए प्रेरितों से अलग हो गया, அவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்தான். वो संसार के ऊपर लालसा रखा। ஆறாவது பொருள் ஆசை. छठवा विषय वस्तु चीजों की आशा। பொருளாசை என்பது எல்லா பொருட்களையும் குறிக்கிறது. चीज कहने से सभी चीजों को दिखाता है। கடைசி ஆசை ஜீவன் மேல் உள்ள ஆசை. आखिरी सातवीं आशा जो है हमारे खुद के जीवन के ऊपर एक நம்ம மேல் ஆசை இருக்க கூடாது, உயிருக்கு ஆசைப்படக்கூடாது. हमारे खुद के ऊपर या हमारे प्राण के ऊपर हम लालसा नहीं करना चाहिए। ஆண்டவருக்காக என்றைக்கு உயிரை விடுவதென்றாலும் நான் விட வேண்டும் ஆசை இல்லாமல். परमेश्वर के लिए कभी भी हमें जीवन देना है तो हम उसके ऊपर आशा ना रखते हुए दे देना चाहिए। எந்த வியாதி வந்தாலும் பயப்படக்கூடாது. कोई भी बीमारी आने से डरना नहीं, உயிர் மேல் ஆசைப்படக்கூடாது. प्राण के ऊपर लालच नहीं करना। எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம நம்முடைய பிராணன் பிரியாது. कोई भी बीमारी क्यों ना आए, परमेश्वर की अनुमति के बिना हमारे प्राण हमसे अलग नहीं होगा। ஆசை நாம் அழிக்க வேண்டும். ये सारी प्रकार की लालसाओं को हम मिटा देना चाहिए। அக்கிரமம் என்பது தேவ சித்தம் செய்யாதது அக்கிரமம், பொருளாசை அக்கிரமம். कुकर्म कहने से परमेश्वर की इच्छा ना करना एक कुकर्म है, जो वस्तुओं की लालसा लोभ भी एक कुकर्म है। நான்காவதாக और चौथा विषय அதே 6ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. और उत्पत्ति 6वां अध्याय का 5वां वचन के आखिरी में हम देखते हैं कि उनकी मन के विचार जो कुछ बने सब निरंतर बुरा ही है। இருதயத்தில் உண்டாவதே பொல்லாத சிந்தனைகள். उनके मन में या हृदय में जो कुछ भी विचार उठता है सब कुछ बुराई है। இவைகள் எல்லாம் பொல்லாதவைகள். उनकी सारी क्रियाएं भी बुरी है, दुष्ट சுபாவங்கள், दुष्ट स्वभाव भी है। இந்த பொல்லாதவைகள் எவை என்று 13 காரியங்களை இயேசு ஒரே இடத்தில் சொல்லி இருக்கிறார். और ये सारी बुरी बातें क्या है, बल्कि 13 विषय को यीशु ने एक ही जगह कहा है। மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் முடிய நாம் படிக்கும்போது, मार्क 7वां अध्याय का 20 से 27 वचन तक 23 वचन तक अगर हम पढ़ेंगे, இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது இருதயத்திலிருந்தே புறப்படுகிறது. मन को अशुद्ध करने தீட்டுப்படுத்தக்கூடியது இருதயத்திலிருந்தே புறப்படுகிறது. मनुष्य का अशुद्ध करने वाले बातें हृदय से ही निकलती हैं। 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் முடிய படிக்கும்போது 13 காரியங்கள் அங்கே எழுதி இருக்கிறது. 21 से लेकर 23 वचन तक अगर देखेंगे वहाँ पर 13 विषय लिखा गया है। நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள், எனக்கு நேரம் இல்லை. अभी मेरे लिए समय नहीं है, आप पढ़ के देख लें। 23ஆம் வசனத்தில் இவைகளே பொல்லாதவைகள் என்று சொல்லுகிறது. और 23वां वचन में कहा गया है कि ये सभी अशुद्ध है। அந்த 13 முதலாவது பொல்லாத சிந்தனைகள். और वो 13 में पहला विषय है बुरी चिंताएं, வேசித்தனம், விபச்சாரம், व्यभिचार, கொலைபாதகம், களவு, திருடு, चोरी। அப்படி 13 விஷயங்கள் அங்க பாருங்க, கொடூரமான விஷயங்கள் எல்லாமே. ऐसे देखिए 13 विषय वहाँ पर लिखा गया, 13 भी बहुत ही क्रूर विषय है। இன்றைக்கு பூமியில நிறைந்திருக்கிறது. और ये सारी बातें उन दिनों में पृथ्वी में भरी हुई थी। இன்றைக்கு சபையிலும் கூட இப்படிப்பட்டதான ஆவிகள் நிறைந்து வந்து கொண்டிருக்கிறது. इन दिनों में कलीसिया में भी इस प्रकार की आत्मा भरती हुई दिखाई देती है। எல்லா சபையை விட்டு நாம் விரட்டி அடிக்க ये வேண்டும். सारी आत्माओं को हम कलीसिया से भगा देना चाहिए। கடைசி 5ஆவதாக அன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இருந்ததான காரியம் என்ன? और पांचवा आखिरी विषय जो उन दिनों में लोगों में दिखाई देने वाला वो क्या है? 12 वசனத்தில் பூமியில் அவரவர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். और 6वां अध्याय का 12 वचन में हम देखते हैं कि हर एक जन अपनी अपनी चाल को बिगाड़ ली, மனம் போல ஜீவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். हर एक जन अपनी मन मर्जी के मुताबिक जीने लगे। அவர்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். वो जो चाहते हैं वही क्रियाओं को करने लगे। கட்டுப்பாடும் இல்லை, ஒரு கண்ட்ரோலும் இல்லை. कोई नियंत्रण नहीं, कोई काबू नहीं। நம்ம சபைக்குள்ள விசுவாசில ஜீவிக்க வேண்டுமானால் हम कलीसिया में एक विश्वासियों के जीने के लिए சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்க வேண்டும். हम कलीसिया की सारी नियंत्रण के आदी होना चाहिए। நம்முடைய சபை ஆரம்பத்துல எப்படி இருந்தது தெரியுமா? அக்கினியா இருந்தது. हमारी कलीसिया आरंभ में कैसे था पता है? बहुत ही अच्छा था। வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும்னா நடத்திப்புகாரல ஊழியக்காரல கேட்பாங்க அந்த நாட்கள்ல. घर में एक चीज खरीदना है तो वो भी उसके लिए भी सेवकों के पास जाके पूछते थे। சகோதரி எங்களோட ரட்சிக்கப்பட்டாரு. मैं हमारे साथ एक भाई भी उद्धार पाया था। ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டார் அந்த நாட்கள்ல. और उन दिनों में वो एक साइकिल खरीदने के लिए चाहा। 1986 வருஷத்துல ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டாரு. 1985 में वो एक साइकिल खरीदने के लिए चाहा। இடத்துல போய் கேட்கும்போது யோசிச்சு சொல்லி விட்டாரு, உனக்கு இப்போது சைக்கிள் வேண்டாம்னு சொல்லி விட்டாரு. और सेवकों से जाके वो पूछने लगा मैं क्या खरीदूं तब सेवक ने सोच के बताया नहीं, अभी तुम्हारे लिए साइकिल जरूरत नहीं है। இப்படி விட்டுட்டார், சைக்கிள் வாங்கவில்லை. ऐसे ही वो भाई छोड़ दिया, साइकिल नहीं खरीदा। அதனால என்ன ஆபத்து வரும் உனக்கு தெரியாது, நடத்துறவங்களுக்கு கர்த்தர் காட்டி கொடுப்பார். क्योंकि उसके जरिए क्या विपत्ति होगा तुझे नहीं पता, चलाने वालों को प्रभु प्रकट करता है। நீங்கள் கேட்ட உடனே பொருளை வாங்கி கொடுக்கிறோம். लेकिन इन दिनों में बच्चे पूछने के तुरंत बच्चों को चीज खरीद के दे देते हैं। கேட்ட உடனே வாங்கி கொடுத்துறோம். एक चीज मांगने के तुरंत उसको खरीद के दे देते हैं। 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு விபத்து நடந்தது. और 2 साल पहले बहुत ही एक क्रूर विपत्ति हुआ। சகோதரி एक अच्छा विश्वासी बहन थी, பிள்ளைகள் பிறந்தார்கள். उनको 2 बच्चे जन्म। பெரிய பையன், ரொம்ப அறிவுள்ள பையன். उनका बड़ा बेटा बहुत ही अच्छा लड़का था।
அவன் ஒரு சைக்கிள் கேட்டான். वो एक साइकिल मांगा பட் நல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்தார்கள். और वो भी पसंद करते हुए एक अच्छा साइकिल खरीदे ஊழியக்காரர் கேட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள். और वो सेवकों को नहीं पूछा. கடைசியாக அந்த சைக்கிளை வாங்கி அவன் வீட்டில் வச்சிருக்கிற போது और आखिरी में साइकिल खरीद के घर में रखने के समय में படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த சைக்கிள் அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான். और उसके साथ पढ़ने वाला और एक लड़का वो साइकिल को अपने घर ले गया. இந்த பையன் வீட்டுல அப்பாவிடத்துல சொல்லிட்டு அந்த சைக்கிளை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். और ये लड़का जो है मैं उनके पिताजी से कहा मैं जाके वो साइकिल लेके आऊंगा कहते हुए ले गया. போற நேரத்துல வீட்டுல தேன் பாட்டில் இருந்திருக்குது. தேன் எடுத்து அப்பாவுக்கு அவருடைய கையில ஊற்றி இதை சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போறான். போயிட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு வர்ற வழியில और वो घर में मधु का बोतल था उसको लेके उनके पिताजी के हाथ में डाल के खाते रहो मैं वो साइकिल लेके आऊंगा बोल के गया. और लेके आने के समय में அவன் வருகிறதா அவன் வந்து கொண்டிருக்கிறான். वो आ ही रहा था. இப்ப அவன் லெஃப்ட்ல கட் பண்ண வேண்டும். वो लेफ्ट में कट करना है. ஒரு கார் வந்து கொண்டிருக்கிறது. उसके पीछे एक कार आ रहा था. ஒரு 11 வயதுள்ள பையன் பார்க்காம திரும்பிட்டான். அந்த கார் வந்து அடிச்சு அங்கேயே அவன் செத்து போயிட்டான். वो 11 साल का लड़का था. ऐसे पीछे बिना देखे मुड़ गया तो तुरंत वो कार आके उसके ऊपर चढ़ गई. அழுது என்ன பிரயோஜனம்? अभी रोक के क्या प्रयोजन. एबे कंदिले की प्रयोजन. நாட்கள்ல என்ன படிக்கணும்னாலும் ஊழியக்காரர் கேட்பாங்க. पहले दिनों में बच्चे को क्या पढ़ाना बल्कि सेवकों से पूछा जाता था. ஒரு பொருளான ஊழியக்காரர் கேட்பார்கள். घर में एक चीज खरीदने के लिए भी सेवकों को पूछते थे. ஜெபித்து தான் உபயோகப்படுத்துவார்கள். वो प्रार्थना करके ही इस्तेमाल करते थे. பிசாசு அது வழியா உன்னை சோதித்தால் என்ன செய்ய முடியும்? क्योंकि शैतान अगर उसके जरिए में आपको परखेगा तो क्या करोगे. ஏதேதோ நடக்கிறது ஒன்று ஊழியக்காரருக்கு தெரியாது. लेकिन इन दिनों में क्या कुछ हो जाता है लेकिन सेवकों को कुछ खबर नहीं रहता. ரகசியம் நாம் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इसका रहस्य कि हम बिना नियंत्रण से जी रहे हैं. நமக்கு நடத்துவதற்கு சம்பந்தம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். हमें चलाने वालों के साथ कोई संपर्क नहीं है ऐसे जी रहे हैं. அவன் தன் வழியிலே ஜீவிக்க பழகி விட்டான். और वो उन दिनों में भी वो अपने अपने चाल में बुरे होने लगे. வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். वो अपनी चाल चलन को बिगाड़ने लगे. அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டுவதற்கு மற்றொரு அர்த்தம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. वो अपने मार्गों को बिगाड़े इसका अर्थ दूसरा अर्थ शास्त्र में लिखा गया है. 15, 16, 17 மூன்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. और आयुब की किताब 22 अध्याय का 15, 16, 17 वचन में लिखा है. அக்கிரமத்தின் மாந்தர் பூர்வ மனிதர்களுடைய வழிகளை நீ அறிவாயோ? और पूर्व मनुष्य जो अधर्म में मर गया उसके मार्गों को तो जानता है क्या? அக்கிரமத்தின் மாந்தர் பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றார் யோபுடைய நண்பர். அக்கிரமத்தின் மாந்தர் பூர்வ உலகத்தார் நடந்து கொண்ட வழியை நீ அறிவாயோ? देखिए आयुब का मित्र कितना सुंदर कहता है क्या तो उस पुराने रास्ते को पकड़ रहा है जिस पर वे अनर्थ करने वाले चलते थे. அவர்கள் இன்னும் வாழ இருக்கிற காலத்திலேயே அவர்கள் வாடி போனார்கள். वे अपने समय से पहले ही उठा लिए गए. அஸ்திவாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. और उनके घर की नेव नदी बहा ली गई. வீடுகளை தேவன் நன்மையினால் நிரப்பியிருந்தாலும் परमेश्वर उनके घरों को भलाई से भरने पर भी இவர்கள் நேசித்து அவருடைய வீட்டை தேவன் நன்மையினால் நிரப்பி வைத்திருந்தாலும் इनसे प्रेम करके परमेश्वर उनके घरों को भलाई से भरने पर भी அவர்கள் தேவனை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? वे ईश्वर या परमेश्वर को देख के क्या कहने लगे? எங்களை விட்டு விலகி போ. तू हमसे दूर हो जा. சர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும்? ये सर्वशक्तिमान हमारा क्या कर सकता है? இவர்கள் அல்ல தேவனை பார்த்து சொல்கிறார்கள் எங்களை விட்டு விலகி போய்விடும். और ये लोग परमेश्वर को देख के कहते हैं कि तू हमसे दूर हो जा. தேவனாலே எங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும்? ये परमेश्वर से हमारा क्या भलाई हमें क्या भलाई मिली? अनेक தேவனுடைய பிள்ளைகள் இந்த கேள்வியை தான் கேட்கிறார்கள். बहुत सारे परमेश्वर के बच्चे इस प्रकार का सवाल पूछ रहे हैं. தேவன் எங்களுக்கு என்ன நன்மை செய்தாரு? ये परमेश्वर ने हमारे लिए क्या भलाई की है? தேவன் எங்களுக்கு என்ன உதவி செய்தாரு? ये परमेश्वर हमारा क्या सहायता किया है? என் சகோதரனே சகோதரியே, प्यारे भाई और बहन, நீ ஒரு நன்றி கெட்ட மனுஷனா இருக்கிறாய். तो एक अकृतज्ञ मनुष्यों के दिखाई देता है. நீ கெடுத்து கொண்ட மனிதனா இருக்கிறாய். तो अपनी चाल को बिगड़ने वाला मनुष्यों के दिखाई दे रहा है. தேவனை பார்த்து எங்களை விலகி போம் என்று சொல்லுகிறார்கள். परमेश्वर को देख के वो कहते हैं हमसे तो दूर हो जा. அன்றைக்கு நடந்தது கர்த்தர் அவங்களை அழித்து போட்டார். यही बात उन दिनों में हुआ परमेश्वर ने उन्हें नाश कर दिया. இதுதான் அந்த மனிதருடைய குற்றங்கள். और उन मनुष्य का गुनाह गलती यही है. இவர்கள் நடுவில் நோவாவை கர்த்தர் பாதுகாக்கும்படி और उनके बीच में नोह को परमेश्वर बचाने के लिए 6 அதிகாரம் 8 வசனத்தில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. उत्पत्ति 6 अध्याय का 8 वचन हम पढ़ते हैं यहोवा की अनुग्रह की दृष्टि नोह पर बनी रही. அதற்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? நோவாவுடைய கிரியைகள். उसकी नोह की क्रियाएं हैं. அவளில 4 விஷயத்தை கவனி சுருக்கமா நான் சொல்லுகிறேன். और उसमें 4 विषय मैं संक्षेप में कहूंगा. 6 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 6 अध्याय का 9 वचन में पढ़ने से முதலாவது நோவா ஒரு நீதிமான். सबसे पहला विषय नूह एक धर्मी था. இரண்டாவது அவன் ஒரு உத்தமன். दूसरा वो एक खरा था. மூன்றாவது
தேவனோடு ஐக்கியம் உள்ளவன். तीसरा विषय परमेश्वर के साथ रहता था. நான்காவது கடைசி வசனம் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவன். और चौथा विषय आखिरी वचन में लिखा गया है जो परमेश्वर आज्ञा देता था उसके अनुसार ही उसने किया. இதுதான் அவன் ஆண்டவர் தப்புவிக்கிறதுக்கும் அவருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைப்பதற்கு உண்டான கிரியைகள். और यही है उसे परमेश्वर बचाने के लिए और परमेश्वर की दृष्टि में से अनुग्रह मिलने के लिए दिखाई देने वाली क्रियाएं. முதலாவது நீதிமான். सबसे पहले हम देखते हैं एक धर्मी पुरुष था. மனசாட்சியின்படி ஜீவிக்கிறவனா இருந்தான். वो अपने विवेक के अनुसार जीने वाला व्यक्ति था. நம்மில் பலருக்கும் மனசாட்சி கூட கிடையாது. इन दिन हम में से बहुत सारे लोगों के अंदर एक विवेक भी नहीं है. மனசாட்சியின்படியாவது ஜீவிக்க வேண்டும். मनुष्य अपने कम से कम अपने विवेक के अनुसार जीना चाहिए. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की महिमा हो. இரண்டாவது அவன் உத்தமன். दूसरा हम देखते हैं वो खरा है. உள்ளதா ஜீவிக்கக்கூடிய ஒரு மனுஷன். जैसे जो है ऐसे ही वो जीता था. பொய் புரட்டு ஒன்றும் இல்லை. कुछ भी उलट पलट या कुछ भी लुका छुपी नहीं करता था. உள்ளபடி உத்தமனா தன்னை ஜீவிக்க காத்துக்கொள்கிறார். जो है सो है ऐसे अपने जीवन को उत्तमता में खराई में बना रखा. உத்தமங்கிற மற்றொரு ரகசியம் அந்த ஜனங்கள் செய்கிற ஒரு குற்றத்துக்குள்ள இவன் உள்ளாகாமல் தன்னை உத்தமனாய் காத்துக்கொள்கிறார். और इस खराई का दूसरा एक रहस्य यह है कि उन दिनों के लोग जो करते थे उनके साथ कुछ भी बातों में शामिल ना रहते हुए अपने जीवन को उत्तमता में खराई में बना रखा. மூன்றாவது அந்த 9 வசனத்துடைய கடைசில அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். और तीसरा विषय छठा अध्याय का 9 वचन के आखिरी में लिखा गया कि वो परमेश्वर के साथ साथ चलने वाला व्यक्ति है. ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன். और उत्पत्ति 5 अध्याय का पढ़ते हैं कि हानोक जो है 300 साल तक परमेश्वर के साथ साथ चलने वाला व्यक्ति है. இது தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது ஜெபஜீவியத்தை காட்டுகிறது. ये परमेश्वर के साथ साथ चलने वाला बात कहने से प्रार्थना जीवन को दिखाता है. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 2 வசனத்தின்படி அந்நிய பாஷையில தேவனோடு பேசுவதை வெளிப்படுத்துகிறது. और पहला कुरिन्थी 14 अध्याय का पहला 2 वचन के आधार पर अन्य भाषा जो है परमेश्वर के साथ बात करने वाले रहस्य को प्रकट करता है. தியானம் பண்ணுவதை காட்டுகிறது. ध्यान करने को दिखाता है. தியானம் பண்ண வேண்டும். हम ध्यान करना चाहिए. பகல வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். दिन और रात जो परमेश्वर की व्यवस्था पर ध्यान लगाता है वो धन्य है. வேதத்தை எப்போது வாசிக்கிற தேவனோடு ஐக்கியம் உள்ள ஜீவியம். सर्वदा व्यवस्था को परमेश्वर के पवित्र शास्त्र पढ़ना परमेश्वर के साथ संगति रखने वाला एक जीवन है. தேவனோடு நடக்க வேண்டும். हम परमेश्वर के साथ साथ चलना है. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய. और चौथा आखिरी विषय हम देखते हैं कि नो परमेश्वर की आज्ञा को मानता था. அவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். हम परमेश्वर की आज्ञा मानते हुए शैतान का सामना करना चाहिए. கட்டளைகள் யாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். हम उसकी सारी आज्ञाओं को पालन करना चाहिए. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். आइए हम सब अपने आंखों को बंद நம்முடைய கண்களை மூடுவோம், கால்களை முடக்குவோம். हमारी आंखों को बंद करें, हमारे घुटनों को मोड़े. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். नूह के दिनों में जैसे हुआ वैसे मनुष्य पुत्र के दिनों में भी होगा. காலத்தில் உணர்வற்று இருந்தது போலவே ஜனங்களுக்குள் உணர்வற்று இருக்கும் என்று இயேசு முன்னதாக அறிவித்திருக்கிறார். उन दिनों में जैसे लोग एहसास रहित होकर दिखाई दिए इन दिनों में भी ऐसे रहेंगे क्योंकि यीशु ने पहले से कह दिया है. இன்னைக்கு பூமியின் நிலவரம் எப்படி இருந்தது? उन दिनों में पृथ्वी की अवस्था कैसी थी? அதிகாரத்துடைய 11 வசனத்தில் வாசிக்கிறது போல छठा अध्याय का 11 वचन में जैसे हम पढ़ते हैं சீர்கெட்டு போய்விட்டது. पृथ्वी बिगड़ी हुई थी. பூமியில கொடுமையும் நிறைந்திருந்தது. पृथ्वी पर उपद्रव बढ़ गई थी. பூமி தேவ ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்க வேண்டும். पृथ्वी परमेश्वर के आशीष से भरे रहना चाहिए. இளைப்பாறுதலே நிறைந்திருக்க வேண்டும். पृथ्वी चैन के साथ विश्राम के साथ भरे हुए दिखाई देना चाहिए. மாறாக பூமி அவர்கள் மாற்றி விட்டார்கள். लेकिन उसके बदले में पृथ्वी को बदल दिए. இப்படிப்பட்டதன் ஆவிகளுக்கு விலகுவோமாக. हम उस प्रकार की आत्माओं से अलग हो जाएं. நிற்கும்படி ஒப்பு கொடுப்போமாக. सच्चाई के लिए खड़े होने के लिए समर्पण करें. பரிசுத்தவான்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காக போராடுவோமாக. पवित्र लोगों के लिए एक बात सौंपी कि उस विश्वास के लिए हम यत्न करें. தேவனை துக்கப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் நாம் விட்டு விடுவோமாக. परमेश्वर को शोकित करने वाली सारे बातों को हम त्याग दें. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். आइए थोड़ी देर सभी प्रार्थना करें. நம்முடைய ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். 1 मिनट सौंपते हुए प्रार्थना कीजिए. ஆண்டவரே நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல நான் இருக்க வேண்டாம். हे प्रभु नूह के दिनों में जैसे लोग वास करते थे ऐसे में नहीं रहना. நம்முடைய பக்தனாகிய நோவாவை போல் இருக்கட்டும். मैं तेरा भक्त नूह की मानद रहने दे. ஒரு நீதிமானாய் விளங்கட்டும். मैं एक धर्मी होके प्रकट होने दे. நாய் விளங்கட்டும். मैं एक खरा होके प्रकट होने दे. ஓடு நடக்கிற மனுஷனாய் மாறட்டும். मैं तेरे साथ चलने वाला व्यक्ति मनुष्यों के बदलने दे. முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நான் ஜீவிக்கட்டும். तेरी पूरी आज्ञा पालन लेते हुए मैं जीने दे. அப்படிப்பட்டவளை இனி வருகிற அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாக்க போகிறார். ऐसे लोगों का आने वाले विनाश से प्रभु रखवाली करेगा. ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். सभी 1 मिनट इस सारी बातों को कहते हुए प्रार्थना कीजिए. பின்பு ஒரு 5 நிமிடமாவது நாம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். उसके बाद कम से कम 5 मिनट हम आत्मा में होते हुए स्थान से हम प्रस्थान करेंगे. பலமுள்ள முழங்கால் படியிடுங்கள். जितना थोड़ा भी बल जिसके अंदर है वो घुटने में हो जाए. நம்முடைய கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर की आंखें हमें देख रही है. கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க போகிறது. परमेश्वर की आंखों में हमें अनुग्रह मिलने वाली है. தீர்மானம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. हमारा निर्णय
आशीषमय होने दे, அவருடைய ஒப்புக்கொடுத்தல் ஆசீர்வதிக்கப்படுவதாக. हमारा समर्पण आशीषमय होने दे. எல்லாரும் ஜெபியுங்கள். सभी प्रार्थना करें. ஆண்டவரே உத்தமர்களாய் விலகட்ட நீதிமான்களாய் ஜீவிக்கட்டும் ஆண்டவரே. மோடு நடக்கிற மனுஷலாய் மாற்றும், மோடு நடக்கிற மனுஷலாய் மாற்றும். தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर का आत्मा हमारे बीच में मंडला रहा है. உன் வேண்டுதலுக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார். तेरी विनतियों को प्रभु कान दे रहा है. உன் வேண்டுதலுக்கு தேவன் செவி கொடுத்திருக்கிறார். तेरी विनतियों को प्रभु कान दे रहा है. Shadamana Nibarabala Shadabarabarabalado. पूर्व जनतल मेल देवुடைய கோபாக்கினி எழும்பினது. पृथ्वी के लोगों के ऊपर परमेश्वर का क्रोध का जलजलाहट प्रकट हुआ. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. नोह को अनुग्रह मिला. இயேசு வரும் பொழுது यीशु आने पर இரக்கம் கிடைக்க வேண்டும். हमें भी दया मिलनी चाहिए. இரக்கத்தை நோக்கி பார்ப்போமாக. उस दया की ओर हम ताके. நம்முடைய இருதயம் அன்பினால் நிறையப்படட்டும். हमारा हृदय प्रेम से भरने दे. அப்படி இருதயம் அன்பினால் நிரப்பப்படட்டும். हमारा हृदय प्रेम से भरने दे. अनुग्रह दाता प्रभु जीसु अनुग्रह कर सियन ठारू अनुग्रह दाता प्रभु जीसु अनुग्रह कर सियन ठारू अनुग्रह प्राप्ति पाई आसीचु अनुग्रह प्राप्ति पाई आसीचु तुम अनुग्रह सिंहासन पाखको तुम अनुग्रह सिंहासन पाखको अनुग्रह दाता प्रभु जीसु अनुग्रह कर सियन ठारू अनुग्रह दाता प्रभु जीसु अनुग्रह कर सियन ठारू अनुग्रह प्राप्ति पाई आसीचु हमें रिकला वाला का तेरा बखला वाला का तेरा कलमानिया तेरा बड़ी की तेरी भी कला बखला கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर दिए सभी आशीषों के लिए धन्यवाद करें. स्तोत्र दोत्र 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 दोत्र
நம்முடைய வேதவாட கூட்டத்துடைய முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் अमर பண்ணுவோம். शास्त्र अध्ययन प्रथम दिवस को प्रभु आशीर्वाद कर लेते हैं धन्यवाद करीमा യേശുവേ സ്തോത്രം 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 കേട്ടதான വസനങ്ങൾക്ക് നമുക്ക് രക്ഷിപ്പായി മാറുമ്പടി കർത്തർ ഉദ്ദേശിച്ച முடியாய் സ്തോത്രം பண்ணுவோம். सुनिथिबा वाक्य मन के निमित्त परित्राण कारण है परिवर्तित होबा निमित्त धन्यवाद करीमा യേശുവേ സ്തോത്രം 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 இந்த வசனமானது தொடர்ந்து நம்முடைய சபை முழுவதிலும் கிரியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಈ ವಾಕ್ಯ ನಿರಂತರ ಭಾವೆ ಅಮನಕ ಸಕಲ ಮಂಡಳರೆ ಕಾರ್ಯ ಕರಿಬಾ ನಿಮಿತ್ತ धन्यवाद करीमा യേശുവേ സ്തോത്രം 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 ഇന്ന് 2 നാൾ കൂട്ടങ്ങളെ കർത്തരുടെ കരത്തിൽ ഒപ്പുകൊടുത്ത് സ്തോത്രം பண்ணுவோம். अवशिष्टांश 2 दिनर सभा को प्रभु का हस्तर समर्पण करी धन्यवाद करीमा യേശുവേ സ്തോത്രം 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 നമ്മുടെ എല്ലാ തുതിഗണമയും ത്രിയേക ദൈവത്തിന്റെ കരത്തിൽ കൊടുത്ത് സ്തോത്രം பண்ணுவோம். अमनक सकल स्तुति गौरव संभ्रम तुत्य परमेश्वर को दे धन्यवाद करीमा യേശുവേ സ്തോത്രം 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 हमारे स्वर्गीय पिता धन्यवाद देते प्रभु जी दिन पूरा हमको संभाला आना जाना मार्ग में भी साथ रखवाली किया इतना दूर परमेश्वर सच्चाई में खड़ा होने के लिए हमारे लोगों को इकट्ठा किया संजय बड़ा प्रभु के समूह में ऐसी करी प्रभु के वचन सुनिवा पाए साहाଯ୍य करते धन्यवाद धन्यवाद अब नोहा के काल के बारे में वचन के बारे में समझने के लिए प्रभु साहाଯ୍य करते धन्यवाद वचन के आधार पर समझ में सब लोग जीवन बताने के लिए जीवन कटिवा पाए समझों को सहायता करो प्रभु जी धन्यवाद बड़े लोगों को प्रभु प्रत्येक परिवार की दुआ करते हैं प्रभु के परिवार में प्रभु के लोगों को प्रभु के भाई के साथ आगे परिवा पाए सहायता करो प्रभु जी धन्यवाद अभी हमारा धन बाइबल अभ्यास बोझ उठा के चढ़ाई ले आशीर्वाद करते धन्यवाद आसन आने वाला प्रार्थना भी आशीर्वाद करो प्रभु जी समस्तों को खोड़ाने पाए प्रार्थना कर प्रभु जी समस्तों को प्रभु समूह हासी करे नो आशीर्वाद पाइबा पाए वचन सुनी करे वचन कर जीवन कटिवा पाए समस्तों को सहायता करो कौन कौन आशी नहीं से मन को मराखत करिबा पाए प्रार्थना को धन्यवाद धन्यवाद प्रभु का आगमन निकट आसी इसलिए और भी पवित्र हो प्रभु का आगमन प्रस्तुति को पाए मंडली को समस्तों को सहायता करो आशीर्वाद करो फिर भाषा मेरा संग्रह कर क्या करो निवेदन प्रभु जी कृष्ण हमारे मांगो छू உடைகத்தராய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் பாதுகாவலும் அவரை சந்திக்கும் நாள் வரையந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா